ஓகே, நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுங்க எல்லாருக்கும்? Yes, it's a brother. ஓகே சார். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு சிலவங்க இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலவங்க ஆல்ரெடி நம்ம டூலோட ஃபியூச்சர்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருப்போம். ஸோ இப்போ ஒரு ஷார்ட் ப்ரஷ் அப் மாதிரி பண்ணிடுறேன். பண்ணிட்டு லைவ்ல வந்து நம்ம என்ட்ரிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் நம்ம மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரே நிமிஷம் மற்ற மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம மெயினா இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மார்க்கெட்ல மொமெண்டம் என்ட்ரி பிளஸ் மார்க்கெட்ல ஒரு ட்ராப் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம வந்து மெயினா முக்கியத்துவம் வந்து தரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மொமெண்டம் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இது எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டான ஒரு மூவ் வந்து மார்க்கெட்ல வந்து கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஷார்ட்டான ஒரு பையிங் ப்ரெஷர் இல்லை ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிற ஒரு பாயிண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்றது தான் மொமெண்டம் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அது எதர் பையிங் ரிலேட்டடான ஒரு ப்ரெஷர் ஜோனா இருக்கலாம், இல்லை செல்லிங் ரிலேட்டடான ஒரு ப்ரெஷர் ஜோனா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஏரியா சார்ந்து தான் உங்களுக்கு மொமெண்டம் என்ட்ரி வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 12 சினாரியோஸ் இருக்கு. ஓகேங்களா? சினாரியோஸ் அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு பை ஏன் எடுக்கணும், ஏன் செல் ஏன் எடுக்கணும்ன்ற ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 12 சினாரியோஸ்ல மொத்தம் 6 சினாரியோஸ் ஃபார் புல்லிஷ் மார்க்கெட், ரிமைனிங் 6 சினாரியோஸ் ஃபார் பேரிஷ் மார்க்கெட். ஸோ இந்த 6 சினாரியோ ஃபார் புல்லிஷ் மார்க்கெட்ல நம்ம மொத்தம் 3 விதமான பை ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி 3 விதமான செல் ட்ரேட் எடுப்போம். டவுட் வரும், ஏன் சார் மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் போகுது, ஆனா ஏன் வந்து இங்க செல் கொடுக்குறீங்க, செல்லுக்கு ஏன் 3 சினாரியோஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு நேர்கோட்ல போகாது. மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு புல் பேக் கொடுத்துட்டு ஒரு புல் பேக் ஜோன் கிரியேட் பண்ணிட்டு தான் போகும். அந்த புல் பேக் வந்து நத்திங் பட் ஒரு செல்லிங் ப்ரெஷர், அப்சைடுக்குள்ள நடக்கிற ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் ஐடென்டிஃபை பண்ற பாயிண்ட்டை தான் நம்ம ரிமைனிங் 3 சினாரியோஸ் வந்து டிகோட் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் மார்க்கெட்ல உங்களுக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 6 சினாரியோஸ் வந்து பேரிஷ் மார்க்கெட்ல அப்ளை ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகுதுன்னா லீனியரா ஒரே நேர்கோட்டில் போகாது. அதுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் ப்ரெஷர். ஓகேங்களா? இதுக்குள்ள இந்த புல் பேக் ஜோன்ஸ் எல்லாமே ஒரு பையிங் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் கேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு புல் பேக் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நடக்கிற ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இதை நம்ம 3 கேட்டகரியா பையாவும் 3 கேட்டகரியா செல்லாவும் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல நம்மளுக்கு சந்தேகம் வர்றது எங்க வரும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே தான் சார் போகுது, ஆனா நீங்க வந்து செல் பண்ண சொல்றீங்க, சரி பை பண்ண சொல்றீங்க அப்படின்னு டவுட் வரும். ஸோ அந்த பையிங்க்கு தான் ஏன் நம்ம அங்க பை பண்றோம்னா, மார்க்கெட்டோட நேச்சரே ஒரு எப்படி சொல்ற, ஒரு கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஒரு பார்ட்டி பை பண்ணியிருக்கணும், இன்னொரு பார்ட்டி செல் பண்ண ரெடியா இருக்கணும். இப்படி நடந்தாதான் அந்த என்டையர் டிரான்சாக்ஷனே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப ஈவன் தோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் அந்த இடத்துல பையர்ஸும் உள்ள இருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஈவன் தோ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல போனாலும் அந்த இடத்துல யார் இருப்பா, செல்லர்ஸும் உள்ள இருப்பாங்க. ரெண்டு பேரும் சார்ந்து தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த மூவ், இந்த என்டையர் டவுன் மூவ்க்குள்ள பையிங் ஓட மொமெண்டம் பாயிண்ட் எங்கே கிரியேட் ஆகுது, செல்லிங்கோட மொமெண்டம் பாயிண்ட் எங்கே கிரியேட் ஆகுதுன்றத நம்ம சினாரியோஸை நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த சினாரியோஸ் லைவ்ல நம்மளுக்கு அப்ளை ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த சினாரியோஸை தாண்டி நம்ம என்ன இந்த சினாரியோஸ் தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுல சினாரியோஸை தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது கூட நம்ம டைரக்டா ஒரு பை ஒரு செல் அப்படின்னு நம்ம எடுக்க மாட்டோம். இது கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு எப்படி சொல்றது, எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்லுவோம், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதர் கண்ட்ரி மார்க்கெட்ஸ்லாம் அப்ளை பண்றது. ஸோ இதுல ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட் ஃபார்ம்னா பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மா சாக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அந்த மீனிங் அதோட என்டையர் டேர்ம்லே நம்ம என்ன சொல்ல வரோன்றது அதுல புரிஞ்சிருக்கும். என்னன்னா மார்க்கெட் இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அந்த அப் ட்ரெண்ட் போற மார்க்கெட்ல இதுதான் அதோட லோயஸ்ட் பாயிண்ட். தட் மீன்ஸ் இதுதான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஐ பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுது, மார்க்கெட் வந்து ஒரு ஐ பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐயர் ஐன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஐயர் ஐ. நெக்ஸ்ட் அடுத்தது கீழே இருக்கிறது ஐயர் லோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஐயர் லோ சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐயர் ஐ, ஐயர் லோ அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஐயர் ஐல இருந்து மார்க்கெட் திருப்பி தட் மீன்ஸ் அது கண்டினியூட்டியா அதே ட்ரெண்ட்ல போதா இல்லையான்றத முடிவு பண்றது எதுனா இந்த பிரேக்கா ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக்கா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற பாயிண்ட் எங்க நடக்கும்னா ஒரு ஐயர் ஐ கிரியேட் ஆகுற இடத்துல அந்த ட்ரெண்டை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து மேல போதா அப்படின்றது ஐடென்டிஃபை பண்றதா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதை நம்ம ஷார்ட் ஃபார்மா பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட்டு ஒரு சின்னதா நார்மலா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் என்டையர் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து பியரிஷ் ட்ரெண்டா மாறப்போகுது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்ம எப்படி டீகோட் பண்றோம்னா ஒரு மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுற அந்த லோயஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதோட கேரக்டர் வந்து அதோட நேச்சரை வந்து மாத்திக்குது. தட் மீன்ஸ் அது ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்த ஒரு ஷார்ட் மூவை ஒரு அப் ட்ரெண்டா மாத்தி கொண்டு போகுது அப்படின்ற பாயிண்ட் தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஸோ இதுல புல்லிஷ் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஓஎஸ் பிஓஎஸ்க்கு நம்ம கிரீன் கலரை வந்து இண்டிகேட் பண்றோம். அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு சாரி கிரீன் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இண்டிகேட் பண்றோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு டைமண்ட் ஷேப்ல தட் மீன்ஸ் ஒரு டைமண்ட் ஷேப் வந்து நம்ம இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இதுல ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளும் இந்த டைமண்ட் தட் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் ஒரே கேண்டில்ல கம்பைன் ஆகி வரும். ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஏன் சார் இது வந்து ஒரே கேண்டில்ல கம்பைன் ஆகி வருது அப்படின்னா அங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது இன் அப் ட்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த இண்டிகேஷன் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஒரு கிரீன் கலர் கேண்டலுக்கு கீழே தட் மீன்ஸ் ஒரு கிரீன் கலர் கேண்டலோட கீழே தான் அதோட இண்டிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இது வந்து நம்ம பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிறத வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லுவோம். அது எங்க இண்டிகேட் ஆகும்னா அந்த கேண்டலுக்கு கீழே. சப்போஸ் அந்த கேண்டலுக்கு கீழே இண்டிகேட் ஆகுதுன்னா நீங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரெண்டுமே சேர்ந்து கோர்வையா வருது அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு ஒரு கேண்டலோட சைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க பையிங் ப்ரெஷர் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதே ஒரு சில இடத்துல இந்த இண்டிகேஷனே வரல அப்படின்னா அந்த அந்த கேண்டில் வந்து ரொம்ப வீக்கான கேண்டலா இருக்கும். தட் மீன்ஸ் அந்த கேண்டல்ல பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் அந்த அளவுக்கு இருக்காது. தட் மீன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்காது, மார்க்கெட்ல பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்காது. ஓகேங்களா, சேம் இதே கான்செப்ட் தான். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னும் ஃபால் ஆகுமா அப்படின்றத நிர்ணயம் பண்றது தான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூஷன் ஆகுதா அப்படின்றத நிர்ணயம் பண்றது தான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். தட் மீன்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மார்க்கெட் அதோட எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்ல தட் மீன்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்து அந்த புல் பேக் வந்து கேரக்டரிஸ்டிக் வந்து மாத்துது. ஒரு ஷார்ட்டான ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு திருப்பி ஒரு ஷார்ட்டான ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து திரும்புது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்றோம்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஷார்ட் ஃபார்மா என்ன எப்படி சொல்லலாம்னா சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சாக் மார்க்கெட் டேபிள்ல சாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு டைமண்ட் ஷேப்ல வந்து இண்டிகேட் பண்றோம். இதோட கலர் வந்து ரெட் கலர்ல நம்ம இண்டிகேட் பண்றோம். அதே பிஓஎஸ் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்ல இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா, இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்ல இண்டிகேட் பண்றோம். இதோட கலர் கோடிங் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். இதோட கலர் கோடிங் எப்படி இருக்கும்னா ரெட் கலர்ல வந்து இண்டிகேட் பண்ணுவோம். இது கேண்டிலோட மேல வந்து இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா, கேண்டிலோடனா இது வந்து பியரிஷ் கேண்டில் அப்படின்றதுனால இதோட ஓப்பன் மேல இருக்கும், க்ளோஸ் கீழே இருக்கும். ஸோ அப்ப இந்த கேண்டிலோட மேல வந்து இண்டிகேட் பண்றோம். ஒரு சில டைம் இந்த ட்ரையாங்கிளும் இந்த டைமண்டும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தட் மீன்ஸ் அதோட மூவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட். ஓகேங்களா, இது கூட நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா, இப்போ ரீசெண்ட் அப்டேட்ல அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத அந்த கேண்டில் சிக்னல் கொடுக்குற கேண்டிலோட எப்படி சொல்றது கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட்லயே நம்ம வந்து இண்டிகேட் பண்றோம்.
அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது 3 விதமான ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்ல காட்டியிருப்போம். ஒன்னு வந்து ரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து அப் சைட்ல டிராவல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஃபாலிங், மார்க்கெட் வந்து தட் மீன்ஸ் ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து சைட்வேஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஒரு ஒரு சிக்னலுக்கு கீழேயும் நம்மளுக்கு இண்டிகேஷன் வந்து மென்ஷன் ஆகும். ஸோ அந்த இண்டிகேஷன் வந்து சைட்வேஸா இருக்கு, ஒரு சிக்னல்ல சைட்வேஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் காட்டுதுன்னா அந்த என்ட்ரியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த என்ட்ரியை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சப்போஸ் அந்த சிக்னல் வந்தப்ப எனக்கு ரைசிங்கோ இல்ல ஃபாலிங்கோ இருக்கு அப்படின்னா அந்த சிக்னல் வந்து நம்ம எடுப்போம். இந்த சிக்னலை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்ப நான் 3 டேஷ்போர்ட் காட்டினேன். இந்த 3 விதமான கோரிலேஷனை சார்ந்து தான் ஒரு என்ட்ரி வந்து நான் பை பண்ணணுமா இல்ல நான் செல் பண்ணணுமா அப்படின்ற டிசிஷனுக்கு வந்து நம்ம வருவோம். ஓகேங்களா? இந்த 3 விதமான கண்டிஷன் மெட் ஆனா மட்டும்தான் நான் எய்தர் பை எடுக்கலாமா இல்ல நான் எய்தர் செல் எடுக்கலாமா அப்படின்ற டிசிஷனுக்கு வந்து நம்ம ஃபைனலா நம்ம வருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விதமான டிசிஷனை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு ஆல்ரெடி குரூப்ல வந்து நான் போட்டிருப்பேன். சீட் ஷீட் அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா டேஷ்போர்ட்லயே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே. ஆக்சுவலா இதுதான் சீட் ஷீட். ஸோ இந்த சீட் ஷீட்ல பாத்தீங்கன்னா புல்லிஷ்க்கு வந்து 6 சினாரியோஸும் பீரிஷ் மார்க்கெட்டுக்கு மொத்தம் 6 சினாரியோஸும் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இந்த சினாரியோஸ் வந்து எப்ப நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா டார்க் கிரீன் லைனுக்கு மேல, ஓகேங்களா, அபோவ் டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுற என்ட்ரிஸுக்கு தான் நீங்க வந்து முக்கியத்துவம் தரணும். மற்ற இடத்துல ஃபார்ம் ஆகுற என்ட்ரிஸுக்கு வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் தரக்கூடாது. டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஒரு கேண்டலோட ஓப்பன்ல தான் இந்த இண்டிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம். மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேண்டிலோட ஓப்பன்ல தான் இண்டிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் கேண்டிலோட க்ளோஸ் பாயிண்ட்ல தான் அந்த இண்டிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்ப நீங்க டிசிஷன் எடுக்க வேண்டியது மொமெண்டமுக்கு ஓப்பன் ஆஃப் த கேண்டில்ல, ட்ராப்புக்கு க்ளோஸ் ஆஃப் த கேண்டில்ல நீங்க வந்து டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பியூர்லி ரூல் பேஸ்டு அப்படின்றதுனால நீங்க எந்த ஒரு எப்படி சொல்றது செகண்டரி டிசிஷனுக்கும் நீங்க வரமாட்டீங்க. நம்ம கான்செப்ட்ல என்ன சொல்லியிருக்கோமோ அதை ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் கிரீன் லைனுக்கு மேல இந்த சினாரியோஸ் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா செகண்ட் காலத்துல இருக்கிற கண்டிஷன் மெட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் காலத்துல என்ன கண்டிஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா எஸ்எம்சியோட கண்டிஷன். இப்போ நான் உங்களுக்கு பிஓஏ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த கண்டிஷனை தான் இங்க வந்து ஒரு டீடைல்டு வாக் த்ரூவா நம்ம இங்க கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து கரண்ட் கேண்டில்லையும் இல்ல ப்ரீவியஸ் கேண்டில்லையும் இண்டிகேட் ஆயிருக்கா, இது மாதிரி இண்டிகேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்றத கோரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு சிக்னல் வருது, ப்ரீவியஸ் கேண்டில்லையும் இல்ல கரண்ட் சிக்னல் கொடுத்த கேண்டிலையும் இது மாதிரி இண்டிகேஷன் வந்திருக்கா அப்படின்றத கோரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. சப்போஸ் இண்டிகேஷன் வந்திருந்துச்சு அப்படின்னா நான் என்ன எடுக்கணும், தட் மீன்ஸ் பை பண்ணணுமா இல்ல செல் பண்ணணுமா அப்படின்ற டிசிஷனுக்கு வருவீங்க. சப்போஸ் அந்த அந்த சிக்னல்ஸ் வந்து பை எடுக்கணும் அப்படின்னு டிசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்த கிரைட்டீரியா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ரைசிங் இருக்கா அப்படின்றத பார்ப்பீங்க. ஓகேங்களா? அது மாதிரி சப்போஸ் தேர்ட் சினாரியோ வந்து உங்களுக்கு மெட் ஆகுது, தட் மீன்ஸ் இந்த தேர்ட் ரோல இருக்கிற சினாரியோஸ் வந்து உங்களுக்கு மெட் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா செல் பண்ணணும் கேண்டில். தட் மீன்ஸ் அந்த இடத்துல வந்து நீங்க பை பண்ணக்கூடாது, செல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து எய்தர் ரைசிங்காகவும் இருக்கலாம் இல்ல ஃபாலிங்காகவும் இருக்கலாம். ஸோ இந்த டேபிளை வாக் த்ரூ பண்ணிட்டு நீங்க அந்த என்ட்ரிஸை நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் மொமெண்டம் என்ட்ரி எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் நீங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது
பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? பேஸ் டைம் ஃப்ரேம் சொல்லியிருப்போம். அந்த டைம் ஃப்ரேம்ல ஜென்ரேட் ஆகிற மொமெண்டம் என்ட்ரிஸ்க்கு மட்டும் தான் நீங்க முக்கியத்துவம் தரணும். சார் ஓகே, மொமெண்டம் என்ட்ரி சொல்லிட்டீங்க, அது எப்படி சார் நான் ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, மொமெண்டம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள எப்படி சிக்னல் ஜென்ரேட் ஆகும்னா பி ஸ்லாஷ் சிஇ. ஓகேங்களா? பி ஸ்லாஷ் சிஇ இல்ல எஸ் ஸ்லாஷ் பிஇ. ஓகேங்களா? இல்லைன்னா எஸ் ஸ்லாஷ் பிஇ அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டுது அப்படின்னாவே அது எல்லாமே மொமெண்டம் என்ட்ரி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பி ஸ்லாஷ் சிஇ பொறுத்த வரைக்கும் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பி ஸ்லாஷ் சிஇ டார்க் கிரீன் லைனுக்கு மேல வருதா இல்ல டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்து ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படி ஆச்சு அப்படின்னா அது அது வந்து எந்த கிரைட்டீரியாக்குள்ள வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பி ஸ்லாஷ் சிஇ வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றதை இந்த டேபிள்ல பார்த்துக்கலாம். அதே பி ஸ்லாஷ் சிஇ டார்க் கிரீன் லைனுக்கு மேல வந்துச்சுன்னா நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத இந்த டாப் 3 சினாரியோஸ்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி எஸ் ஸ்லாஷ் பிஇ வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி எஸ் ஸ்லாஷ் பிஇ வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத இந்த டேபிள் ரெஃபர் பண்ணி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு பார்த்தோன்னே ஓகே இதுதான் மொமெண்டம் என்ட்ரி. பேஸ் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம மொமெண்டம் என்ட்ரிக்கு முக்கியத்துவம் தரணும். அது என்ன பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிப்டி நிறைய பேர் வந்து நிப்டி ட்ரேட் பண்றதுனால நிப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேஸ் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 15 நிமிஷம்ன்றது பேஸ் டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல 15 மினிட்ஸ் கேட்டகரியில வர்றது எல்லாமே நம்ம மொமெண்டம் என்ட்ரிக்கும் நம்ம முக்கியத்துவம் தருவோம். பிளஸ் ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் தருவோம். ஓகேங்களா? 15 நிமிஷத்துல மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்துச்சுனாலும் அதை கன்சிடர் பண்ணி நம்ம எடுக்கலாம். இல்ல ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் வந்தாலும் அதை கன்சிடர் பண்ணியும் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸுக்கு தான் முக்கியத்துவம் தரணும். அப்பனா மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு கேட்டகரி வருது. தட் மீன்ஸ் பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு கேட்டகரி வருதுன்னா நான் வந்து மொமெண்டம் என்ட்ரிக்கு முக்கியத்துவம் தருவேன், ட்ராப் பேஸ்டு என்ட்ரிக்கும் முக்கியத்துவம் தருவேன். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு கேட்டகரி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதுல ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து முக்கியத்துவம் தருவேன் ஃபார் நிப்டி. ஓகேவா? ஸோ இது இப்ப நான் சொன்னது வந்து நிப்டி. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நிப்டி ட்ரேட் பண்றதுனால நான் வந்து நிப்டி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே சார், இப்ப நான் இந்த மொமெண்டம் ட்ராப் ரெண்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க. இப்ப எதுக்கு நான் முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9:30 மணிக்கு எனக்கு 15 மினிட்ஸ்லயும் ஒரு ட்ராப் வந்திருக்கு, புல் ட்ராப் வந்திருக்கு. அதே 9:30 மணிக்கு எனக்கு 5 மினிட்ஸ்லயும் ஒரு புல் ட்ராப் வந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்னா 100% அது நமக்கு ஃபேவரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது ஏன்னா நாங்க பார்த்த வரைக்கும் சொல்றோம். இது ஒரே டைம் ஃப்ரேம்ல சிங்க்ரனைஸ் ஆகி ஒரே ட்ராப் வந்து ஒரே இண்டிகேஷன் வருது அப்படின்னா அந்த ட்ரேட் வந்து நீங்க கான்பிடென்ட்டா உறுதியா எடுக்கலாம். தட் மீன்ஸ் அந்த ட்ரேடை வந்து நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு டீசென்டான ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்க வந்து அந்த ட்ரேடை வந்து கண்டிப்பா எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஐ வெயிட்டேஜ்னு சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம குரூப்லயே நான் நிறைய வாட்டி போட்டிருப்பேன் ஐ வெயிட்டேஜ் அப்படின்னு. ஏன் ஐ வெயிட்டேஜ்னா ஒரே ட்ராப் வந்து 2 விதமான டைம் ஃப்ரேம்ஸ்லயும் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐ வெயிட்டேஜ். ஓகேங்களா? சேம் இதே இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மொமெண்டம் என்ட்ரி வந்து பை காட்டுது சார். எனக்கு மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் எனக்கு பை காட்டுது, பட் எனக்கு ட்ராப் பொறுத்த வரைக்கும் வேலிட் செல் தான் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்க எதுக்கு முக்கியத்துவம் வெயிட்டேஜ் அதிகமா தரணும் அப்படின்னா வேலிட் செல்லுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமா தரணும். ஏன் அப்படின்னா ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு, மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்து இண்டிகேட் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் நடக்காது. ஓகேங்களா? எங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு பையிங் ப்ரெஷரோ இல்ல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷரோ கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ட்ராப் வந்து இண்டிகேட் ஆகும். அப்ப ட்ராப் வந்து ஒரு என்டையர் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ற இடம். பட் மொமெண்டம்ன்றது அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை இண்டிகேட் பண்றது. ஓகேங்களா? மொமெண்டம்ன்றது அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை இண்டிகேட் பண்றது. பட் ட்ராப்ன்றது அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து மாத்துறது. ஓகேங்களா? அப்ப எதுக்கு நீங்க முக்கியத்துவம் தரணும் அப்படின்னா ட்ராப்போட இண்டிகேஷனுக்கு தான் முக்கியத்துவம் தரணும். ஓகேங்களா? அப்ப மொமெண்டமுக்கு நான் முக்கியத்துவம் தர வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தரலாம். எப்பனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ராப் உங்களுக்கு இண்டிகேட்டே ஆகல,
இல்ல ட்ராப் இண்டிகேட் ஆனாலும் உங்களுக்கு அந்த டைரக்ஷன்லயே ஒரு சில என்ட்ரிஸ் வருதுன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தாங்க. உங்களுக்கு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ஏதாச்சும் என்ட்ரிஸ் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க மொமெண்டம்ல. ஓகேங்களா? அதே மாதிரி மொமெண்டம் சினாரியோல வெயிட்டேஜ் எதுக்கு சார் நான் அதிகமா 6 சினாரியோ கொடுத்துருக்கீங்க, அதுக்கு எதுக்கு சார் நான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 சினாரியோஸும் உங்க கண்ணுல மாட்டுச்சு அப்படின்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டே 100% நீங்க வந்து என்ட்ரி வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 சினாரியோஸ் வந்து கான்பிடென்ட்டா உங்களோட டார்கெட் வந்து அடிக்கும். ஓகேங்களா? ஸ்பாட்ல ஒரு டார்கெட் ஒரு டாட் மாதிரி மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸ்பாட்ல B/CE அப்படின்னா கிரீன் கலர் டாட்டாவும், S/PE அப்படின்னா ரெட் கலர் டாட்டாவும் சார்ட்ல மென்ஷன் ஆகும். அது வரைக்கும் நீங்க இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 சினாரியோ பேரை நம்ம எப்படி சொல்லுவோம்னா வேலிட் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சினாரியோவையும் நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா வேலிட் என்ட்ரி. இந்த 2 கேட்டகரிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா 100% உங்களோட டார்கெட் வந்து அடிக்கும். ஓகேங்களா? இது வந்து சினாரியோ 1, சினாரியோ 2 ஃபார் பியரிஷ், சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 2 ஃபார் புல்லிஷ். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்ப ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு 2 விதமான ட்ராப் சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து ஒரு பாட்டம், தட் மீன்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றது பியர் ட்ராப். மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸோ இல்ல ஹியூஜ் மேஜரான ஒரு சப்ளை ஜோன்ல இருந்து ஃபால் ஆக போகுதுன்றதை இண்டிகேட் பண்றது புல் ட்ராப். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு சிலவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன் மார்க்கெட் அப்சைடு போகுது அதனால புல் ட்ராப் கொடுத்தீங்களா அப்படின்னு. கிடையாது. எப்பயுமே ஒரு ட்ராப் கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட லிக்விடிட்டி, தட் மீன்ஸ் ஒரு ஒரு பிளேயரோட எஸ்எல்ல தான் ஒரு பிளேயரோட எஸ்எல்ல ட்வீட் பண்ணிட்டு தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க்கெட் கொண்டு போவாங்க. அவனுக்கு லிக்விடிட்டி எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரான ஜோன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ அந்த லிக்விடிட்டி ஜோனை தான் நம்ம புல் ட்ராப் அப்படின்றத இண்டிகேட் பண்றோம். ஸோ அந்த புல் ட்ராப் வந்த உடனே உங்களுக்கு டைரக்டா நீங்க ட்ரேட் எடுத்துருவீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த புல் ட்ராப் வந்த உடனே உங்களுக்கு வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்தாதான் நீங்க வந்து ட்ரேட் எடுப்பீங்க. ஓகேங்களா? வேலிட் செல் அப்படின்ற விஎஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்துட்டு அடுத்த கேண்டில், தட் மீன்ஸ் 3வது கேண்டில் தான் நான் வந்து ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி சப்போஸ் எனக்கு புல் ட்ராப் வந்து வந்துருச்சு, ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல மார்க்கெட் போல, தட் மீன்ஸ் புல் ட்ராப் வந்து கீழே போகாம அது வந்து பிரேக் ஆகி அப்சைட்ல பிரேக் ஆகி போகுது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்போசிட் பைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் பியர் ட்ராப் பொறுத்த வரைக்கும் என் எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா வேலிட் பை அப்படின்னு இண்டிகேஷன் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ விபி அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். சப்போஸ் என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல போகாம மார்க்கெட்டோட எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல ஓஎஸ் அப்படின்னு வரும். தட் மீன்ஸ் ஆப்போசிட் செல் அப்படின்னு வரும். எந்த ஒரு இண்டிகேஷன் வந்தாலும் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிகேஷன் வந்து அடுத்த கேண்டல்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அடுத்த கேண்டல்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். மொமெண்டம் சினாரியோலயும் அது மாதிரி கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 2 சினாரியோல மட்டும்தான் கரண்ட் கேண்டல் என்ட்ரி எடுப்பீங்க. மற்ற 3, 4, 5, 6 எல்லாமே நெக்ஸ்ட் கேண்டல்ல தான் என்ட்ரி எடுப்பீங்க. சிக்னல் கரண்ட் 9:30க்கு வந்தாலும் 9:45க்கு தான் நீங்க போய் என்ட்ரி எடுப்பீங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இதுலயும் சாரி பிஎரி சைட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க 9:30க்கு சிக்னல் வந்தாலும் 9:45க்கு தான் போய் என்ட்ரி வந்து எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற பட்சத்துல நீங்க வந்து எப்படி சொல்றது ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடரா எந்த ஒரு எமோஷன் ஃப்ரீயா வந்து உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் மெயினா சொல்ல விரும்புறது. ஸோ இப்ப நான் சொன்னதுல ஓரளவுக்கு கான்செப்ட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். பட் டீட்டெயிலா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸா ரெக்கார்ட் பண்ண செஷன் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து 1 or 2 டைம்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ள வரேன். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்குள்ள வரேன். இன்னைக்கு மார்னிங் வந்து நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புல் ட்ராப் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃபால் ஆயிட்டு திருப்பி ரிவர்ஸ் பை கொடுத்து மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 டைம் ஃப்ரேம் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க 2 விண்டோ வந்து இங்க சாரி இன்பில்ட்டா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து 2 விண்டோ நம்ம வந்து இன்பில்ட்டா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த விண்டோல எனக்கு அந்த சார்ட்டை வந்து நான் பார்க்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் டீகோடரோட அந்த பர்டிகுலர் சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். ஃபைன், ஆல்ரெடி எனேபிள் ஆகி தான் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா ஓகே, இப்போ உமர் சார் அப்படின்றவர் வந்து நம்ம குரூப்ல கேட்டிருந்தாங்க, இங்க ஆர்பி வந்திருக்கே சார், நான் இப்போ இங்க என்ன சார் எடுக்கணும், இங்க பை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
ஸோ சேம் அதே டைம் வந்து இப்போ ஆர்பியும் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. சேம் அதே டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு புல் ட்ராப் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன். ஸோ இந்த இண்டிகேஷன் வந்து எப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா 9:30க்கு தான் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ நான் கர்சர் வைக்கிற இடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 9:20க்கு இது முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஆர்பின்றது முடிஞ்சிருக்கும். சப்போஸ் நான் இந்த ட்ரேட்ல நான் புல் ட்ராப் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது அப்படின்றதுனால மேபி நான் இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் அவாய்ட் பண்ணாம இந்த ட்ரேட்ல நான் ஒரு எப்படி சொல்றது ஒரு கால் ஆப்ஷன் போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு எஸ்எல் வந்து கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா, எஸ்எல் வந்து எனக்கு ஹிட் ஆயிருக்கும். அப்ப இல்ல, நான் இங்க புல் ட்ராப் வந்து 15 மினிட்ஸ்ல வருது, அதுக்கு தான் நான் ரெண்டு விண்டோவையும் ஒரே ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்றது. ஸோ ஸோ இந்த இண்டிகேஷன் படி எனக்கு புல் ட்ராப் அப்படின்றது இண்டிகேட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கேண்டில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்த வந்து ட்ராப் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப அந்த இடம் வந்தப்ப நான் என்ன என்னோட டிசிஷன் என்னவா இருக்கும்னா, ஓகே, மார்க்கெட்ல செல் ட்ரேட் மட்டும்தான் நான் போகணும், பை ட்ரேட் போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இப்ப இதுல வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் என்னன்னா, இங்க வந்து புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த ரெட் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, இது வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியா? இப்ப ரீசெண்டா கூட நேத்து கூட ஒரு கேட்டாரு, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியா ஃபர்ஸ்ட் இதுல ஃபார்ம் ஆகுது சார், இது வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டாரு. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஒரு சில டைம்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல ஃபார்ம் ஆகும் புல் ட்ராப். ஸோ அது வந்து ஒரு ஒரு கேண்டிலுமே உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணும். ஓகேங்களா, ஒரு ஒரு கேண்டிலுமே ட்ராக் பண்ணி அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து புல் ட்ராப் அப்படின்ற மீனிங்ல இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, சப்போஸ் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வராங்க அப்படின்ற இண்டிகேஷன், தட் மீன்ஸ் அசம்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பியர் ட்ராப் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஜோனா மாறிடும். ஏன் அது ஜோனா மாறுதுன்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு காஷியஸ் பாயிண்ட். ஓகேங்களா, காஷியஸ் பாயிண்ட்னா அந்த இடத்துல பை ஆர்டர் போடுறதுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு செல் ஆர்டர் போட்டேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நேற்று சினாரியோ படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, 9:15க்கே எனக்கு பியர் ட்ராப் வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு வேலிட் பை அப்படின்றது 10:15க்கு எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, சேம் அதே இது நான் 5 மினிட்ஸ்ல சார்ட்ல வரேன். ஓகேங்களா, 5 மினிட்ஸ்ல பாக்குறப்ப எனக்கு எக்ஸாக்டா 9:35க்குலாம் எனக்கு வேலிட் பை வந்துருச்சு. அப்போ 9:40க்கு நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு பை என்ட்ரி போட்டிருப்பேன். அப்ப எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 40 சாரி 50 நிமிஷத்துக்கிட்ட எனக்கு வந்து டிஃபரன்ஸ் வருது. ஓகேங்களா, 50 நிமிஷத்துக்கிட்ட. சப்போஸ் நான் இதுபடி போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ட்ரி வந்து 10:30க்கு தான் கிடைச்சிருக்கும், 10:30க்கு தான் என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் ஆனா நான் 5 மினிட்ஸ் படி போயிருந்தேன் அப்படின்னா நான் 9:40க்கே நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஏன் சார் கம்பல்சரி நீங்க எடுக்கணும்னு சொல்றீங்கன்னா, எனக்கு 9:15க்கு பியர் கொடுத்துருக்கு, அதே டைம்ல தட் மீன்ஸ் சேம் டைம் டியூரேஷன்ல எனக்கு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்ப ரெண்டுமே ஒரே பிரைஸ் பாயிண்ட்ல ரியாக்ட் ஆகுறதுனால இதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா, இதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி டவுட் வரும், ஸோ இதுல இதுல எதுவுமே கிரீன் ஜோன் வந்து காட்டலையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா மார்க்கெட்ல ஃபார்ம் ஆன ட்ராப் என்னவோ அதோட இண்டிகேஷன், சாரி அதோட ஏரியாவை தான் ஜோனா இது இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் புதுசா ஒரு ட்ராப் வந்துருச்சுன்னா அந்த ட்ராப்புக்கு வந்து அந்த ஜோன் வந்து கன்வெர்ட் ஆயிடும். இப்போ கரண்டா எனக்கு பையஸ் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 133,147 இருந்து 23,071 வரைக்கும் பையஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, சேம் அதே தான். இப்ப கேப் அப் கேப் டவுன்லாம் எப்படி சார் ப்ரிடிக்ட் பண்றீங்க, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சேம் இதே டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா நேத்து மார்க்கெட் முடியிறப்ப எனக்கு பியர் ட்ராப் அப்படின்றது இண்டிகேட் ஆயிருக்கு. சேம் அதே மாதிரி எனக்கு கேண்டில் பாத்தீங்கன்னா இந்த ஜோன்குள்ள வந்துட்டு, இந்த கிரீன் கலர் ஜோன்குள்ள வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு ரிஜெக்ஷன் வச்சிருக்கு. தட் மீன்ஸ் ஒரு ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்ப மேக்சிமம் நாளைக்கான மார்க்கெட் வந்து கேப் அப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குரூப்ல வந்து மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா, அப்ராக்ஸ் இது வந்து 100% நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ப்ராபிலிட்டி தான். ஓகேங்களா, ஸோ 80% ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 8 ட்ரேட் வந்து உங்களுக்கு வின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ 10க்கு 10 வின் ஆகும் அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் நீங்க சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்ணணும், எந்த ஒரு எமோஷன் இல்லாம நீங்க பண்ணணும். வாரு நியூஸ் மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் உங்க மைண்ட்ல ஏறாம ஒரு கன்சிஸ்டன்டா எமோஷன் ஃப்ரீயா நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா,
சேம் சேம் அதே மாதிரி இன்னைக்கு ட்ரேட்ல பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன் கிஃப்ட் நிஃப்டி பார்க்க சொல்றேன்னா, ஸோ கிஃப்ட் நிஃப்டின்றது நிஃப்டியோட ஒரு எப்படி சொல்ல முன்கூட்டி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ஸோ கிஃப்ட் நிஃப்டில எனக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த கேண்டில், ஸோ அப்ராக்சிமேட்டா 1 o'clock நினைக்கிறேன், 1:15 சேம் இதே கேண்டல்ல எனக்கு என்ட்ரி வந்துருச்சு, வேலிட் பை அப்படின்னு வந்துருச்சு. அதை தான் நான் குரூப்ல போட்டிருப்பேன். சேம் இப்போ எனக்கு எக்ஸாக்டா பெயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 12:45க்கு இன்ஸ்டிடியூஷன் பியர் ட்ராப் வந்து இந்த கேண்டல்ல வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இண்டிகேட் ஆன உடனே அடுத்த கேண்டல்ல 1 மணிக்கு இல்ல சாரி 1:15, ஸோ இந்த டைம்ல நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். ஸோ இதுல எனக்கு டைமண்ட் ஷேப் அப்படின்றது தட் மீன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஒரு கேண்டலுக்கு கீழேயுமே இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட அப்சைட் ப்ரெஷரும் ஹெவியா இருக்கு. ஸோ இங்கல 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரிவர்ஸ் பை வந்திருக்கு. சப்போஸ் ரிவர்ஸ் பைல எடுத்திருந்தனா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். சேம் இதே இப்போ டவுட் வரும், நடுவுல புல் ட்ராப் வருதே சார், நான் குயிட் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு புல் ட்ராப் வந்தாலும் நீங்க மார்க்கெட் எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்ல ஆப்போசிட் பை வருது அப்படின்னா அந்த புல் ட்ராப் வந்து வேலிடேட் ஆகலைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த புல் ட்ராப் வந்து எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட்லேயே டிராவல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இங்க ஆர்பிஐ படி 1:30 மணிக்கு நீங்க 5 மினிட்ஸ்ல 1:30 மணிக்கு நீங்க வந்து எடுத்துட்டீங்க, ஒரு ட்ரேடை வந்து எடுத்திருக்கீங்க, பை ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா இந்த இடத்துலயும் நீங்க பதட்டப்பட வேணாம். ஏன்னா இங்க ஓபி தான் வந்திருக்கு. எப்ப நீங்க தட் மீன்ஸ் எப்ப நீங்க எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும், பை ட்ரேடை க்ளோஸ் பண்ணா வேலிட் செல் அப்படின்னு வந்தா மட்டும்தான் க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ மார்க்கெட் முடியிறப்ப என்ன கொடுத்துருக்கு? புல் ட்ராப் கொடுத்துருக்கு. அப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு? கேப் டவுனா ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் டவுனா ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்ராப்பும் இண்டிகேட் ஆகல, பட் 5 மினிட்ஸ்ல எனக்கு இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கோட ஓப்பனிங் வந்து நமக்கு கேப் டவுனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சேம் இப்ப நான் இதுல மொமெண்டம் என்ட்ரிஸ் எதுவுமே நான் ஆன் பண்ணல. ஒன்லி ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு மொமெண்டம் என்ட்ரிஸும் நான் பார்க்கணும், எனக்கு மொமெண்டம் என்ட்ரிஸும் நான் இதுல வந்து நான் எடுக்க ரெடி அப்படின்னா நீங்க இதை வந்து இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து எனேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நான் 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் வச்சிருக்கிறதுனால நான் 5 மினிட்ஸ்ல மொமெண்டம் என்ட்ரி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ அதனால மொமெண்டம் என்ட்ரிஸை நீங்க 5 மினிட்ஸ்ல டிசேபிள் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 விண்டோ இருக்கு. நான் ஒரு விண்டோல டிசேபிள் பண்ணிட்டு இன்னொரு விண்டோல வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா ஏரியாவிலையும் எனக்கு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஓகே, அப்ப இந்த இந்த என்ட்ரி வந்து நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த B/Cக்கு நான் முக்கியத்துவம் தரக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்ல டிராப்புக்கு தான் நான் முக்கியத்துவம் தரணும். டிராப் எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த டைரக்ஷன் ஃபேவராவே ஒரு என்ட்ரி வந்துச்சுன்னா அதுக்கு நான் எடுக்கலாம். பட் அதுக்கு ஆப்போசிட்டா வர்றப்ப அதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் காட்டுறேன். ஸோ இந்த என்ட்ரியும் நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த என்ட்ரியும் வேலிட் செல் கொடுத்துருக்கு, ஆனா பை ட்ரேட் வந்திருக்கு. இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிருப்போம். அடுத்து இது எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? இந்த B/CE அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டல்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்கு? ப்ரீவியஸ் கேண்டல்ல ஒரு ரெட் கலர் பிஓஎஸ் கொடுத்துருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த டேபிளுக்கு வரேன். ஓகேங்களா? டார்க் கிரீன் லைனுக்கு மேல ப்ரீவியஸ் கேண்டில் எனக்கு ரெட் கலர் பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்ப இது என்ன சினாரியோல வரும்னா இது வந்து சினாரியோ 3ல வரும். ஓகேங்களா? சினாரியோ 3ல வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டல்ல நான் செல் பண்ணணும். தட் மீன்ஸ் அடுத்த கேண்டல்னா இந்த சிக்னல் இங்க கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டல்ல எனக்கு செல் பண்ணணும். சப்போஸ் அடுத்த கேண்டல்ல செல் பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் அப்படின்னா சப்போஸ் மொமெண்டம் என்ட்ரிஸ்க்கு சொல்றேன். சப்போஸ் உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா 1 மினிட் பஃபர் டைம் வச்சு நீங்க அடுத்த ட்ரேட் தட் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் இதுல புட் எடுத்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுற பட்சத்துல கால் ஆப்ஷன் எடுக்கணும். கால் எடுத்து உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுற பட்சத்துல நீங்க வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும். 1 மினிட் பஃபர் டைம் வச்சு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ இதுல ப்ளூ நம்மளுக்கு டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆனிச்சுன்னா தான் அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். மேபி இதை கன்சிடர் பண்ணியிருந்தோம், இந்த என்ட்ரி நம்ம டைரக்டா எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுல ஒரு ப்ராஃபிட் வந்து 40 பாயிண்ட்ஸ்ன்றது இதுல வந்து ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா?
அடுத்த ஒரு என்ட்ரி பாத்தீங்கன்னா இதுதான் ஃபைனலா ஒரு வந்த என்ட்ரி வந்து இந்த என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரியில எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா 1.25க்கு ஒரு மொமெண்டம் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி நம்ம ஏன் வந்து இது ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்றேன்னா, இது சினாரியோ 2ல வந்து அப்ளை ஆகுது. ஓகேங்களா? டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில் எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்ல. அப்ப இது வந்து எந்த கேட்டகரியில வருது? சினாரியோ 2ல வருது. சினாரியோ 2ல வந்துச்சுன்னா முதலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து கான்ஃபிடென்ட்டா அந்த ட்ரேட் வந்து நீங்க எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு என்ட்ரியும் இப்படிதான் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ இதுல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேலிட் செல் வந்திருக்கு அப்படின்னா அதே டைம்ல உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல போய் பாருங்க. ஓகேங்களா? ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கா அப்படின்றத பாருங்க. ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு வேலிட் செல் வந்த உடனே நம்மளுக்கு ரிலையன்ஸ்லயும் எனக்கு வேலிட் செல் கொடுத்தா. அப்புறம் நம்ம இந்த என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு டார்கெட் 1 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆயிட்டு அகைன் ரிவர்ஸ் பை அப்படின்னு கொடுத்து அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு கேண்டலுக்கு கீழேயும் எனக்கு பிஓஎஸும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுத்தோட இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த ட்ரேடை வந்து நான் கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்ஸ் பை அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு டார்கெட்டுமே அப்ராக்சிமேட்டா ரெண்டு டார்கெட்டுமே நம்மளுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கு. பட் எக்ஸ்பெக்டட் டார்கெட் போகாம ரிவர்ஸ் பை அப்படின்னு வந்த உடனே நான் என்ன பண்ணணும், என் பொசிஷனை கட் பண்ணிடணும். தட் மீன்ஸ் மார்க்கெட் அப்சைடு, தட் மீன் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால நீங்க அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பை படி ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஒன்ஸ் வேலிட் செல் வந்த உடனே அந்த பொசிஷன் வந்து கட் பண்ணிடணும். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரிவர்ஸ் பை வந்திருக்கு. ஸோ இந்த ரிவர்ஸ் பைல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ புல் ட்ராப் வந்த உடனே நான் எப்படி சொல்றது, ஒரு பதட்டப்பட வேணாம். நீங்க அந்த வேலிட் செல் வருதா அப்படின்றத பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகுது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க எக்ஸிஸ்டிங் பொசிஷன் எடுத்ததை அப்படியே வந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ்ல எத்திரியம்ல வேலிட் செல் கொடுத்து உங்களுக்கு டார்கெட் வந்து சாரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. செகண்ட் டார்கெட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதோட லாட் சைட்ஸ்லாம் சாரி இதோட மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? எத்திரியம்லாம் நீங்க சப்போஸ் நம்ம கம்யூனிட்டிலே ஃபாரெக்ஸ் கிரிப்டோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட கேட்டுட்டு நீங்க அதுலயும் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இட்டு செகண்ட் டார்கெட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்ஏ யூஎஸ்டி நம்ம குரூப்ல போட்டிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது குரூப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ஏ யூஎஸ்டி ஏன் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் தராங்கன்னா இதுல 24/7 மார்க்கெட்ன்றதுனால மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் ஆகும். இதுல லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி உங்களோட எப்படி சொல்றது, மினிமல் மார்ஜின் இருந்தாவே நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். கரெக்டான ப்ராப்பர் செட்டப் வந்துச்சு அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரெண்டு புல் ட்ராப் வந்து வந்திருக்கு. தட் மீன்ஸ் ரெண்டு இடத்துல ட்ராப் ஜோன்ஸ் வந்து இண்டிகேட் ஆனதுனால ரொம்ப வெயிட்டேஜ் ஆன இடம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 4200 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் 193 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேலிட் பை கொடுத்து பியர் ட்ராப் கொடுத்து அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டார்கெட்டுமே இந்த பர்டிகுலர் என்ட்ரியுமே நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் அப்படின்னு கிடையாது. ஒன்ஸ் நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே அது கண்டினியூஸா மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் பெயின் பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சொல்ற அந்த டைம் ஃப்ரேம் பிளஸ் அதோட ஹை வெயிட்டேஜ் ஜோன் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லயும் அலைன் ஆகுற மாதிரி. ஸோ அது மாதிரி என்ட்ரிஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து ட்ரேட் வந்து எடுங்க. பதட்டப்பட வேணாம், கான்ஃபிடென்ட்டாவே எடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜோன் ரிஜெக்ஷன் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிட்காயின்ல ஓகே சாரி ஒன் செகண்ட் நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஓகே, பிட்காயின்ல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜோன் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் ஒரு மேஜரான இன்ஸ்டிடியூஷன் உள்ள வராங்கன்னு அர்த்தம். கரெக்டா எக்ஸாக்டா இந்த கிரீன் ஜோனை டச் பண்ணிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. இந்த ரெட் ஜோன் கிட்ட வர்றப்ப நம்மளுக்கு மேஜரான ரிஜெக்ஷன் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து பப்ளிக்கா எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா 100% பண்ண மாட்டாங்க. இதுக்கு மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டா இந்த பெயின் பாயிண்ட்ல இருந்து கீழே வருமானதை நம்ம டீகோட் பண்ணிட்டு இருப்போம். பட் எந்த ஒரு அனாலிசிஸுமே தேவையில்லாம டைரக்டா ஒரு ப்ராடக்டா உங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஸோ நம்ம அந்த ரூல்ஸ்ல கரெக்டா மிட் ஆச்சு அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா ஒரு ட்ரேட் எடுங்க. அதே மாதிரி இந்த கிரீன் ஜோன் இந்த ரெட் ஜோன் நியர்பை இருக்கு, பக்கத்துல இருக்கும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ரெட் ஜோனும் கிரீன் ஜோனும் இன்டர்செப்ட் ஆயிட்டு இருக்கும், ஒன்னா பிணைஞ்சு இருக்கும். அது மாதிரி டைம்ல ட்ரேட் எடுக்காதீங்க. அங்க மார்க்கெட்ல பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரே ஈக்குவலா இருப்பாங்க. ஸோ அது மாதிரி டைம்ல வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ அப்ப இந்த கிரீன் ஜோன் கிட்ட வரப்ப நான் எக்ஸாக்டா என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகி மார்க்கெட் மேல போயிருக்கு. அப்ப இந்த கிரீன் ஜோன் கிட்ட வர்றப்ப நான் செல் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். இது மாதிரி காஷியஸான ஒரு விஷயம் வந்து உங்க ட்ரேடிங் செட்டப்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி சொல்றது, எமோஷன் ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுவீங்க. எந்த ஒரு பதட்டம் இல்லாம உங்களால ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டெஸ்லா. டெஸ்லா பாத்தீங்கன்னா அதுவே இண்டிகேட் பண்ணிருக்கு ஒரு வேலிட் பை ஜோனு. அப்புறம் புல் ட்ராப் கொடுத்து ஒரு ஷார்ட் ஃபால் கொடுத்து இது நெருக்கத்துல இருக்கு பாருங்க. எக்ஸாக்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். சேம் அதே பிரைஸ் பாயிண்ட்ல இண்டிகேட் பண்ணி மல்டிபிள் ரிஜெக்ஷன். ஓகேங்களா? மல்டிபிள் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் சாரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிவர்ஸ் பைன்ற கேட்டகரியில மேல கொண்டு போயிட்டான் டெஸ்லா. ஸோ இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கிடையாது, குளோபலா நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துலயுமே இதுக்கு அப்ளிகபிள் தான். அதே மாதிரி WTI குருடாயில். ஓகேங்களா? இது வந்து மேஜரா ட்ரம்ப் ப்ளே பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரம்ப் இதுல தான் மேஜரான ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவார். நம்மளுக்கு ஃபைனலா இந்த ஏரியா தான் நம்மளுக்கு ஒரு ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? கிரியேட் ஆன முடிச்சுட்டு இப்ப லைவ்ல பாத்தீங்கன்னா பாட்டம்ல ஒரு பியர் ட்ராப் வந்து கிரியேட் ஆகி வேலிட் பை கொடுத்து அப்சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த வேலிட் பை கொடுத்ததுனால நம்ம சேம் இதே ரியாக்ஷன் தான் மேக்சிமம் நம்மளுக்கோட குருடாயில் MCX-லயும் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? பாருங்க, எக்ஸாக்டா அதே இண்டிகேஷன் அதே டைம் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதே எக்ஸாக்டா அதே மாதிரி மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்ப நான் இதுல ஒரு வேலிட் பைல நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் ஹிட். குருடாயில் பொறுத்த வரைக்கும் என்னோட டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ் வச்சிருப்பேன். இதுல சப்போஸ் இந்த டார்கெட் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு யூசரால ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாய்னாச்சு கன்சிஸ்டன்டா பண்ண முடியும் இந்த டூலை வச்சு. ஆனா இந்த டூலோட ப்ராப்பரான செட்டப் என்ன, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா மணி மேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எல்லா இடத்துலயும் போய் என்டர் ஆக மாட்டோம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்டர் ஆகுறது எல்லாமே ஒரு மேஜரான ஒரு மூவ் கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு இடம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கு. நீங்க எந்த ஒரு கம்யூனிட்டி போனாலும் சாரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு மூவிங் ஆவரேஜோ இல்ல RSI-யோ மேக்டியோ பில்லிங்கர் பேண்டோ சூப்பர் ட்ரெண்டோ வச்சுதான் நடத்துவாங்களே தவிர ஃபிபனாக்கி, ஓகேவா, CPR. ஸோ இது மாதிரி மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரிவர்சல் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றதா இருந்தாலும் மொமெண்டம் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றதா இருந்தாலும் அந்த ரெண்டு விஷயத்தை சார்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட்ல போகல அப்படின்னு தான் நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்றத நம்ம டீகோட் பண்ணி சொல்லிடுறோம். சொன்னதுனால உங்களோட மைண்ட் என்னவா இருக்கும், ஒன்லி பை ரிலேட்டடான ட்ரேட் தான் நீங்க குருடா இல்ல எடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ இல்ல ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோனா இது குருடாயில் அப்படின்றத நீங்க பார்க்க வேணாம். ஸோ இதுல ஒரு மேஜரான எப்படி சொல்றது, புட் ரைட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்களா இல்ல PCR 1க்கு மேல இருக்கா. ஸோ இது மாதிரி மல்டிபிள் விஷயம் உங்க மைண்ட்ல ஏறாது. ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்க டிசிஷன் கட் டவுன் ஆகும். நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதை கிளாரிட்டியா ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லைன்னா மார்னிங் 9:15 இருந்து நான் மார்னிங் கூட அனுப்பிச்சிருப்பேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட். 8200 பேர் வந்து ஒரு மெசேஜ் ஒரு கம்யூனிட்டில வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் டியூரேஷன்ல அவ்வளோ மெசேஜ் வருது. கால் எடுக்கலாமா, புட் எடுக்கலாமா, பிரேக் அவுட் நடக்குமா, பிரேக் டவுன் நடக்குமா. எதுக்கு நீங்க மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிருக்கணும்? ஒரு ப்ராடக்டா
ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹியூஜ் பிக் பிளேயர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்களோ அதை கிராக் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதை எப்படி நீங்க ஃபைன் டியூன் பண்ணி யூஸ் பண்ணணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதை ஒரு சில பேர் வந்து அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து ஸ்டில் கன்ஃபியூஷன் இருக்கு. பட் அதுக்கு தான் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், மல்டிபிள் டைம்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது சின்ன சின்ன கொரிஸ் இருக்கும், அந்த கொரிஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு லைவ்ல நீங்க ட்ரேட் பண்ணணும். இப்போ இது ஐடென்டிஃபை பண்றது இன்னையோட முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் 10 20 வருஷம் 30 வருஷம் மார்க்கெட் ரன் ஆனாலும் இது ஐடென்டிஃபை பண்றது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ரூல்ஸ் கூட அடாப்ட் ஆயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். நம்மளுக்கு மெயினா எமோஷன் இல்லாம ஒரு ட்ரேடரை ஃப்ரீயா மைண்ட், இப்போ வராரா, அவர் 10 மணிக்கு வரலாம், 11 மணிக்கு வரலாம், இல்ல 12 மணிக்கு வரலாம், எப்ப வேணா வரலாம். அவர் வந்தாருன்னா கிளாரிட்டியா ஒரு ட்ரேட் எடுத்துட்டு போவார். ஸோ அதுக்கு அவருக்கு மைண்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்ம புகுத்த போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாங்க எய்ம் பண்றது. ஸோ அது கூடவே நம்மளுக்கு செப்பரேட்டா டேஷ்போர்டு இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்ட் அப்டேட்ல எத்தனை பேர் நோட் பண்றீங்கன்னு எனக்கு ஆக்சுவலா தெரியல. நான் பேக் எண்ட்ல அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த வெர்ஷனை. பட் இந்த வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்ப இந்த சார்ட் இதுல வந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு. பட் நான் சார்ட்டை வந்து செப்பரேட்டா ட்ரேடிங் வியூல ஓபன் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு மேக்ஸிமம் 1 or 2 minutes எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்க இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஆரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆரோ வந்து டைரக்டா என்ன பண்ணும்னா உங்களோட சார்ட்டை வந்து ஓபன் பண்ணிடும். ஓகேங்களா? உங்களோட பர்டிகுலர் ட்ரேடிங் வியூ சார்ட்டை வந்து அது வந்து ஓபன் பண்ணி காட்டிடும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இப்ப டே டைம் ஃப்ரேம் செட் ஆயிருக்கு. நான் ஆக்சுவலா இதுல இந்த கூகுள் குரோம்ல சாரி லிங்க் ஆகுது. சப்போஸ் இதே எட்ஜ் ப்ரௌசர்ல நான் அதை ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா டைரக்டா நம்ம இண்டிகேட்டர் நீங்க ஆல்ரெடி அக்சஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா அதே சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்ப ஒரு என்ட்ரி இந்த டேஷ்போர்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சார்ட்டை செப்பரேட்டா ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை. டைரக்டா இந்த அப்ப ஆரோ மார்க் அது கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா அப்கிரேட்ல கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டிசிஎஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 20 அப்படின்றது கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் ப்ரீமியம் மாதிரி. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 17 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு கேபிட்டல் வந்து 1 lakh வச்சிருக்கேன். என்னோட ரிஸ்க் வந்து 1% தான். தட் மீன்ஸ் 1000 தான் என்னோட ரிஸ்க். ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா சாரி ரிவார்டு வந்துச்சுன்னா சாரி 2ன்னு கொடுத்துருக்கேன். இது ஏடிஆர்ன்றது ஆப்ஷனல். ஏடிஆர்ன்றது வோல்டாலிட்டியை குறிக்கிறது. கரண்டா டிசிஎஸ் வந்து என்ன வோல்டாலிட்டி இருக்குன்று அப்படின்றத இது டிசைட் பண்றது. இங்க ஆட்டோ ஃபில் லாட் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் லாட் சைஸ் என்னன்றத அது லைவ்ல வந்து புரோக்கர் டெர்மினல்ல இருந்து எடுத்து இதை அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணிட்டு One கால்குலேட்டர் lots, கொடுத்தீங்கன்னா 225 quantity. ஸோ இப்போ Target பாத்தீங்கன்னா 26. வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுல வாய்ஸ் சப்போஸ் இது என்னோட ஃபியூச்சர் வெர்ஷன் என்னன்னா டிசேபிள் பர்சன், கண்ணு தெரியாதவங்க, ஹேண்டிகேப் பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களையும் எனக்கு ட்ரேட் எடுக்க வைக்கணும். அதுதான் என்னோட மோட்டோ, ஃபைனல் மோட்டோ. ஸோ அதுக்காக நான் வாய்ஸ் எனேபிள்ட் அசிஸ்டன்ட் ஸோ இது மாதிரி ஃபியூச்சர் ஒவ்வொன்றா இன்க்ளூட் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிசிஎஸ்ல எடுத்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வரும், எவ்வளோ டார்கெட், சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க இதுல வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி பேக் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்து நான் பிளாக் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா லைவ்ல என்னென்ன சிக்னல்ஸ், ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்கேன். ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் என்னென்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே அனலைஸ் பண்ணி எவ்வளோ வின் ரேட், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, எத்தனை ட்ரேட் வந்து எடுத்திருக்கு, எத்தனை வின் ஆயிருக்கு, எத்தனை லாஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு ஃபார்முலா. ஸோ அதையும் டீகோட் பண்ணி அது வந்து இண்டிகேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஏஜென்ட் கொடுத்தனா லைவ்ல வந்து இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும் லைவ்ல வர சிக்னல்ஸை. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சரும் இப்போ ஆட் ஆன் கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி ஏஐ அசிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம எப்படி சொல்லுது, ஏஞ்சல் ஒன் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏஞ்சல் ஒன் பேக் எண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பியர் ட்ராப் ஒரு பியர் ட்ராப் வந்து வேலிட் பை வருது அப்படின்னா வாட் இஸ் நிஃப்டி
சாரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சப்போஸ் நீங்க அடிஷ்னலா வேற டீட்டெயில்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிசிஆர் அதே மாதிரி மேக்ஸ் பெயின் அது மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் அது பேக் எண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கரண்டா நிப்டி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 7.3 crore கிட்ட இருக்கு ஓகேங்களா. திஸ் இண்டிகேட் 7.3 million புட் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் ஓப்பன் ஓகேங்களா. ஸோ அப்ப 7.3 இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து என்ன சென்டிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிக்ல பார்க்கலாம் ஓகேங்களா. புட் சஜஸ்ட் த ட்ரேடர் இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டிங் த மார்க்கெட் டு ஃபைன் சப்போர்ட் இருக்கு அவர் புட் கால் ரேஷியோ ஸ்லைட்லி அபோவ் த ஒன் ஓகேங்களா. புட் கால் ரேஷியோ பிசிஆர் வந்து ஒன்னுக்கு மேல இருக்கு விச் கேன் பி அ பேரிஷ் சைன் ஓகேங்களா. இப்போ நம்ம செட்டப்பும் இது டேட்டா சொல்றதும் சேமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டா ஒரு புட் ட்ரேடோ இல்ல கால் ட்ரேடோ எடுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பிசிஆர் சொன்னேன். இது மாதிரி மல்டிபிள் விஷயத்த நீங்க இதை ஃபார்முலாவா கூட நீங்க அப்ளை பண்ணி கேட்கலாம். எந்த மாதிரி கேட்டாலும் அது வந்து இதை ஆன்சர் பண்ணும். ஸோ அதையும் இப்ப இருக்கிற அப்கிரேடட் ஃபியூச்சர்ல வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்யூனிட்டியா நான் தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இப்ப மல்டிபிள் தமிழ்நாட்டுல நம்ம கேட்டிருக்கோம், பட் யாரும் இது மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து பண்ணதில்லை. நீங்க லைவ் மார்க்கெட்ல நடக்கிற என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் இது ஆன்சர் பண்ணும். சப்போஸ் எனக்கு வந்து குரோடாயில் இப்போ எனக்கு வேலிட் பைக் கொடுத்துச்சு, சேம் அதே சார்ட்டை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன் ஓகேங்களா. டிசேபிள் பண்ணிட்டு நான் இந்த சார்ட்ல அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸ்ட்ரிங் பண்ணி இந்த சார்ட்டை வந்து நான் இப்போ சரி அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இன்புட்டா நான் வந்து கொடுக்குறேன்ற பட்சத்துல சப்போஸ் இதுல வந்து நான் புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத அது டீகோட் பண்ணி சொல்லும் ஓகேங்களா. ஓகே, ஓவரால் வியூ வந்து பீரிஷ்ல இருக்கு. பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு ஓகே நாட் ஃபேவரபிள் பை ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா. நாட் ஃபேவரபிள் பை ட்ரேட் செட்டப்னு சொல்லியிருக்கு. இது வந்து எந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்க மேல செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓவராலா அந்த ப்ரைஸ் பாயிண்ட் தட் மீன்ஸ் அந்த சார்ட்ல தெரியிற ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதோட சப்போர்ட் என்ன, அதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, இப்போ மேஜரான 52 வீக் ஐ என்ன இருக்கு, 52 வீக் லோ என்ன இருக்கு அப்படின்றத அதுவே டீகோட் பண்ணி சொல்லிருச்சு ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன, பிரைமரி டைரக்ஷன் என்னவா இருக்கு, எல்லாமே இது வந்து டீகோட் பண்ணி சொல்லிருக்கு. கரண்டா என்ன டைம் ஃப்ரேம்ல நான் வச்சிருக்கேன், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, ஸோ இன்னைக்கு டேட் டேட் ரேஞ்ச் விசிபிள் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அதால பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணி சொல்லிடுச்சு ஓகேங்களா. சப்போஸ் இன்னும் கிளாரிட்டியா வேணா நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல டீகோட் பண்ணி இதுல இன்புட்டா கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் வித்தின் சேம் டேஷ்போர்ட்ல ஓகேங்களா. ஸோ அதனால உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஓகேங்களா. மெயினா என்னோட மோட்டோ எமோஷன் இல்லாம ஒரு கிளைண்ட் வந்து ட்ரேட் பண்ண வைக்கணும் வித்தவுட் எனி டிசிஷன். இப்ப சார்ட்ல போயிட்டு மார்னிங்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் அனலைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவை கிடையாது. அப்படி அனலைஸ் பண்றதுனால தான் நம்மளோட ரிப்போர்ட் வந்து இன்னும் 93% வந்து லாஸ்ல இருக்கும். 93% ரிட்டைல் பீப்புள் லாஸ்ன்ற டேட்டா செபி ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா அதுக்கான ரீசன் நம்மள இன்னும் அந்த லூப்குள்ள சுத்த வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான். அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா டிசிஷனை கம்மி பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால அந்த லூப்ல இருந்து வெளியே வர முடியும். இல்ல நான் மேனுவலா கத்துக்கிறேன், ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் கத்துக்கிறேன், இல்ல வேற பிசிஆர் கத்துக்கிறேன், தட் மீன்ஸ் சிபிஆர் கத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும். அதை கன்சிஸ்டண்டா உங்களால கொண்டு போக முடியாது. ஸோ அது கூட இப்ப சிபிஆர் பாக்குறாங்கன்னா வெறும் சிபிஆர் மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது கூட மல்டிபிள் டிசிஷன் வந்து எடுப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஃபேவரா போலன்னா அவங்க மைண்டு வந்து வேற விதமா யோசிக்க தோணும். ஆவரேஜ் பண்ணலாமா, இல்ல ஸ்டாப் லாஸை தள்ளி வைக்கலாமா. ஸோ இது மாதிரி மல்டிபிள் விஷயத்த வந்து இண்டிகேட் எல்லா ஹியூமனாலும் அடாப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் அது ஒரு ரூல்ஸா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சா கொண்டு வரீங்கன்னா அது 100% ஒரு 90% ஆஃப் ஹியூமனை அடாப்ட் பண்ண வைக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல எதனா கொரிஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சார் இந்த டேஷ்போர்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார்.
அதுல இப்ப நாம வந்து ஏதாவது ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண முடியுமா? நான் அதான் சார். பர்பஸ் ஆக்சுவலா இப்ப லாஸ்ட் வீக் ஒரு செட் ஆஃப் கிளைண்ட் வந்து அவங்களோட ப்ரிஃபரபிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ரிஃபரபிள் ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இன்டெகிரேட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்ட் அப்டேட்ல இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு ட்ரேடிங் வியூட சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இது வந்து இன்னும் உங்களோட டைம் வந்து சேவ் பண்ணும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் சிப்லால நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1391ல ஒரு என்ட்ரி வந்திருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு நான் 30,000 கேபிட்டல் டிப்ளாய் பண்றேன். இதுல வந்து சிப்லான்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்ட்ரி ஆகிற பிரைஸ் என்ன அப்படின்றது இங்க போட்டுக்கலாம். ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 கீப் அப் பண்றேன். இது ஆட்டோ ஃபில் லார்ஜ் சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே அதோட லார்ஜ் சைஸ் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். Risk too tight, 0 lots. ஸோ இங்க கால்குலேட் Target பண்ண அப்படின்னா 26. எனக்கு என்னோட டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு 2,250 ரூபாய் ப்ராஃபிட் வரும். என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு 1,125 ரூபாய் வந்து எனக்கு லாஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இதுல வந்து ஆக்சுவலா நான் புரோக்கரேஜ் இன்க்ளூட் பண்ணல. புரோக்கரேஜ் வந்து நீங்க டிடெக்ட் பண்ணிக்கணும். ஒரு 50 ரூபாய் 100 ரூபான்றது புரோக்கரேஜ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா கொடுத்து சப்போஸ் நான் ஏடிஆர் போடுறேன். ஏடிஆர் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட வோல்டாலிட்டி என்ன இருக்கு அந்த டைம் ஃப்ரேம்ல அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்றது. அதை Risk வச்சு too நீங்க tight, 0 lots. அதை Target வச்சு கால்குலேட் 26. பண்றீங்கன்னா ஸோ ஏடிஆர் 1.52 அப்படின்னு கேட்டகரி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டார்கெட் வந்து நீங்க எப்படி சொல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஓகே சார், இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆமா அது லாட் சைஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஆமா நீங்க வந்து இந்த சிப்லால சொன்ன அந்த 300 அப்படின்ற லாட் சைஸ் வந்து நாம சூஸ் பண்ண வேண்டியதா இல்ல ஆமா ஆப்ஷன்ஸ் நீங்க லாட் சைஸ் அதான் அது அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட லாட் சைஸ், அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்டோட லாட் சைஸ் அது. இது ஆப்ஷன்ஸ்க்கா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. சி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இங்க லாட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்ன சார்? சார் ஃபியூச்சருக்கும் சேம் அதே தான். லாட் சைஸும் ஃபியூச்சருக்கும் அதே தான். ஓகே. ஃபியூச்சருக்கும் ஆப்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அது என்ன டிஃபரன்ஸ்னு கேக்குறேன் ரெண்டுத்துக்கும். ஓகே. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? கான்ட்ராக்ட்னா வீக் சாரி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட். அந்த மந்த்லி கான்ட்ராக்ட்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட்டை ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆப்ஷன் ஒரே நிமிஷம் ஒரு என்ன கத்துற என்னாச்சு? ஏன் கத்துற? என்ன கத்துன? மரியாதையா போயிடு. போயிடு அப்படியே அப்படியே சாவடிச்சு நான் போன் போட்டு குடுத்துட்டு போயிடாத. போயிடு போயிடு வெளில போயிடு. சொல்லு. தரேன் தரேன் இரு. கட்டாத கட்டாத இருக்கு. ஹலோ. ஓகே. ஸோ ஓகே ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பிரி டேட். ஓகேங்களா? ஒரு கான்ட்ராக்டுக்கும்
சர்டன் எக்ஸ்பிரி டேட் இருக்கு. இப்போ ₹1 மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக்கை பொறுத்து உங்களுக்கு 50 பைசே லாபம் வரும், இல்ல ஒரு 20 பைசே லாபம் வரும், நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக்கை பொறுத்து. பட் ஃபியூச்சர் அப்படி கிடையாது. ஒரு பாயிண்ட் மூவ் ஆனாலும் உங்களுக்கு ₹1 டிஃபால்ட்டா லாபம் வரும். ஸோ ஃபியூச்சர்ன்றது எப்படி சொல்றது, நீங்க மார்ஜின் வந்து கொஞ்சம் ஹெவியா பே பண்ற மாதிரி தேவைப்படும். அதே உங்களுக்கு எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ன்றது உங்களுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா இங்க 30,000 தேவைப்படுதுங்களா, சேம் இதுலயே போயிட்டு நான் ஃபியூச்சர் கொடுக்குறேன், சிப்லா தான். ஸோ இங்க வந்து நான் 30,000 தான் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோ ஃபில் லாட் சைஸ் அப்படின்னு கொடுத்தா அதுவே ஆட்டோ ஃபில் ஆயிடுச்சு. இப்போ Risk கால்குலேட் 2 tight, 0 lots. Target 26. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து மென்ஷன் ஆகல, பட் மார்ஜின் வந்து ஃபியூச்சருக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். ஒரு புரோக்கரேஜும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மார்ஜின் வந்து 1 lakh தேவைப்படுது அப்படின்னா அதுல நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு 70% கட்டுங்க, இல்ல ஒரு 60% கட்டுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்டாக்ஸுக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸுக்கு கேட்ட ரேஞ்சுக்கு என்ன மார்ஜின் இருக்கோ அதை நீங்க பே பண்ணா போதும். ஸோ அதை பே பண்ணிட்டு நீங்க ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மார்க்கெட் அதான் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் 1 பாயிண்ட் மூவ் ஆனா உங்களுக்கு 1 பாயிண்ட்ன்றது லாபமா இருக்கும். அந்த 1 பாயிண்ட் இன்ட்டு இந்த லாட் சைஸ் அது வந்து லாபமா இருக்கும். அதே ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் 1 பாயிண்ட் மூவ் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் பிளஸ் ஆப்ஷன் கிரீக்ஸோட எக்ஸ்போஷர் பார்த்து உங்களுக்கு அந்த எப்படி சொல்றது பிரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஓகே. மார்ஜின் வந்து ஆப்ஷனுக்கு உங்களுக்கு கம்மியா தேவைப்படும். ஓகே. கேட்கலாம். இல்ல நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் சிப்லா சொன்னேன். நீங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து சினாரியோ படியே நீங்க வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா, குரூட் ஆயில் சாரி நேச்சுரல் கேஸ்ல இப்போ 291 வந்திருக்கு, 2191.3 என்ன டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அதை அதுல மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட கேபிட்டலை போட்டுட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் வரும் எவ்வளோ லாஸ் வரும்ன்றதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகேங்களா. ஸோ ஓகே சார். அதே ஓகே சார். சார் இந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்து நம்ம முன்கூட்டியே பார்க்கலாமா இல்லாம சார், நம்ம ஃபர்ஸ்டே வந்து ஆமா சார் பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் லாஸ்னா அதான் நீங்க இதுல இந்த டேபிள்ல ரிஸ்க் அண்ட் பொசிஷன் சைஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஓகே ஓகே. ஸோ அப்போ இது இப்போ நான் ஸ்டாக் வச்சிருக்கேன், இப்போ ஹோல்டிங் வச்சிருக்கேன், நான் ஒரு 5 ஸ்டாக் வச்சிருக்கேன், அது எல்லாமே இதில் போட்டு இதில் செக் பண்ணி பாருங்க. பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்றதுக்காக, அதாவது நம்ம இது நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு எதுவுமே பதட்டப்பட வேணாம் சார், ஃப்ரீயா இருக்கலாம். அதான் அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம். இது வந்து எல்லா செக்மெண்ட்லயும் வேலை செய்யும், கோல்டு, சில்வர், கேஸ், சில்வர் எல்லாம் உலகம் ஃபுல்லா என்னென்ன கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப கால்ல கூட இவர் இருக்காரு, லண்டன்ல இருந்து ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா லண்டன் ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம டூல் வச்சு. ஸோ லண்டன் மார்க்கெட் அங்க இப்ப நம்ம அதுல இப்ப நம்ம ஃபாரின் இது இருக்கு இல்லையா, எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம பை பண்ணோம்னா நமக்கு செபி அத்தாரிட்டிஸ் இருக்கா? இல்லை கிடையாது சார். இல்ல சார், ஒரு சில ஆப் இருக்கு, டெல்டா எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒரு சில ஆப்ஸ் வந்து இந்தியன் ரெகுலேஷன்ல பண்ண முடியும், பட் ஒரு சில ஆப்ல வந்து அது பண்ண முடியாது. பட் எப்படி சொல்றது, இங்க இருந்து ஒரு சில ஃபாரின் கண்ட்ரியோட ஸ்டாக்ஸை பை பண்றது, அதோட ஆப்ஷன் பை பண்றது, செல் பண்றதுலாம் இப்போதைக்கு ஓரளவுக்கு லீகல் பண்ணிட்டு வராங்க ஒரு சில ஆப்ல. சார் ஆக்டாஃபெக்ஸ்ல பண்ணலாம் நீங்க? ஆமா சார், ஆக்சுவலா இப்போ நாங்க ஆக்டாஃபெக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமல் ஒரு கேபிட்டல் வச்சு பண்ணா சேஃப். தட் மீன்ஸ் ஒரு 50,000 இல்ல 30,000 அந்த ரேஞ்சில் வச்சு பண்ணா போதும். பட் ஹியூஜ் அமௌண்ட் அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம். சார் இப்போ எம்சிஎக்ஸ்ல இருக்கிற க்ரூட் ஆயில், கோல்டு, அதெல்லாம் எப்படி சார் அது? ஆமா சார், அதுவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இதுல பாருங்க, எனக்கு குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ்ல எனக்கு வேலிட் பை வந்திருக்கு. இப்போ இது வந்து 3:30 மணிக்கு வந்திருக்கு. இப்போ 5:30 மணி ஆகுதா, 5:30 மணிக்கு கரெக்டா நேச்சுரல் கேஸ்ல எனக்கு ஒரு வேலிட் பை வந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ லைவ்ல வந்து நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் எம்சிஎக்ஸ்ல வருமா சார்? இதெல்லாம் ஆமா சார், இதெல்லாமே எம்சிஎக்ஸ்ல வரும். ஸோ அப்போ நம்ம எந்த ப்ரோக்கரேஜ் வச்சிருக்கோமோ அதுல
இது இந்த ட்ரேடிங் வந்து என்னுடைய புரோக்கரோட லிங்க்டா இருக்குமா இல்ல தனியா இல்ல இருக்குமா? புரோக்கர் கூட தனியா தான் சார். உங்களோட மெயில் ஐடி போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணிட்டு நம்மளோட டூல் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூல இண்டிகேட் பண்ணி காட்டிடுவோம். கூடவே இந்த டேஷ்போர்டும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை வச்சு நான் வந்து இப்போ புரோக்கேஜ்ல வச்சு பண்ணணும். ஆமா, இதை வச்சு நீங்க டைரக்டா ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வேலிட் பை வருது அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல 5:30 மணிக்கு போயிட்டு நீங்க இப்போ ஒரு பை ஆர்டர் போட்டிருப்பீங்க. ஆமா. ஓகேங்களா? பை ஆர்டர் போட்டிருப்பீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே 288.5 உங்க ஸ்டாப் லாஸ். டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 293.2. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் நீங்க போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ பட் அதான் என்னன்னா இந்த இடத்துலலாம் நான் போய் என்டர் ஆகல. ஏன் என்டர் ஆகலைன்னா நான் எக்ஸாக்டா எங்க ஒரு பெரிய மூவ் நடக்க போதோ அந்த இடத்துல தான் என்டர் ஆகுறேன். ஸோ அதனால எனக்கு சார்ட் இந்த டூல் வந்து அப்படி காமிக்குது நமக்கு, காட்டுது. ஆமா, ட்ராக் பண்ணி சொல்லிடுது. இது நீங்களே கிரியேட் பண்ணா சார் இந்த டூல்? ஆமா சார், நம்மள ஆமா சார். இது வந்து 1 இயர் ஆகுது. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா 1 இயர் ஆகுது. அது இல்லாம இது நிறைய வெர்ஷன் மாறி மாறி வந்திருக்கு. இப்போ கரண்டா நம்ம பாக்குறது வெர்ஷன் 10. ஸோ இது மாறிட்டே இருக்கும் இந்த வெர்ஷன்லாம்? இல்ல, வெர்ஷன் மாறிட்டே இருக்கும்னு இல்ல, ஃபியூச்சர் மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இதுதான் நான் சொன்னேன். இது வந்து வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமியை டிசைட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். உலகத்துல இருக்கிற ஒரு கண்ட்ரியோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேல ஏறிச்சு அப்படி, தட் மீன்ஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சேஃப்டி, இந்தியாவுக்கு சேஃப்டி. சப்போஸ் இது மேல ரொம்ப ரைஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவா போகும். இது 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 65,000 கோடி வந்து நம்மளுக்கு நஷ்டம். எது சார்? கோல்டா சார்? கோல்டு இல்லை, இப்ப நான் காட்டுறேன். இப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 1 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா நம்ம இந்தியன் மதிப்புல 65,000 கோடி வந்து இந்தியாவுக்கு வந்து நஷ்டம். இது எந்த செக்மெண்ட் சார்? இது வந்து WTI குருடாயில் சொல்லுவாங்க சார். WTI குருடாயில் நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார், அவரு ட்ரேட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதான். இதுல வந்து 1 பாயிண்ட் மேல ஏறிச்சு நம்மளுக்கு நஷ்டம். ஆமா சார். நம்ம மார்க்கெட் காலி பண்றது அவர் தான் போடுது. ஆமா. சோ அதுதான் நம்ம குரூப்ல போடுறோம். டிஜிட்டல் டீகோடர்னு இருக்குல சார்? டிஜிட்டல் டீகோடர்னு இருக்குல சார் ஒரு விஷயம், அதுவா சார் இதெல்லாம்? இல்ல சார், அது கிடையாது ஆக்சுவலா. இது வந்து எப்படி சொல்றது, நம்மளோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து குறிக்கிறது. இப்ப நான் குருடாயில் வந்து டாலர்ல வாங்குறேன் அப்படின்னா இது எனக்கு நெகட்டிவா, தட் மீன்ஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ். இது மேல ரைஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு நெகட்டிவ், இந்தியாவுக்கு நெகட்டிவ். ஆமா, ஆயில் கூடனாவே நம்ம இந்தியாவுக்கு லாஸ் தான். ஆமா சார், ஆமா. சோ அதை வந்து நம்ம இங்க இருந்தே நம்ம கணிச்சிடுறோம். பட் மற்ற ட்ரேடருக்கு அது தெரியாது ஆக்சுவலா. இப்ப நம்ம டூல் வச்சிருக்கிற கேட்டீங்கன்னா இப்ப கோல்டு கூட பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. கோல்டு வந்து நேத்தோட கரெக்டா நேத்து தான் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டம், தட் மீன்ஸ் கம்மியான விலையில ட்ரேட் ஆச்சு கோல்டு. இல்ல சார், இறங்கிட்டு மேல ஏறிச்சுல கரெக்டா. அது எந்த பாயிண்ட்னா இந்த பாயிண்ட். இப்ப நான் இங்க கர்சர் வைக்கிறேன்ல, இந்த பாயிண்ட் தான் எக்ஸாக்டா கோல்டு வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு 13,350 நினைக்கிறேன் ஒரு கிராம் விலை. சோ அது வந்துச்சு 13,350ன்றது இந்த பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க தொடர்ந்து ஏறிட்டான் ஃபுல்லாவே. ஆமா, கரெக்டா இந்த பாட்டமா அதை இண்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் மேலதான் போயிட்டு இருக்கான். இப்ப லைவ்ல இன்னொரு என்ட்ரி வந்திருக்கு பாருங்க, வேலிட் பை கொடுத்து மேல போயிட்டு இருக்கான். 4,300 இப்போ? ஆமா சார், 4,200 இல்ல கரெக்டா. அப்ப இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இடத்துல கோல்டு கரெக்டா இந்த பாயிண்ட்ல வாங்கிருப்பீங்க நேத்து. ஆமா, கொடுத்துட்டு அப்படி மேல ஏறிச்சு. ஆமா சார். இப்ப கரண்டாவும் எனக்கு பையிங் ப்ரெஷர் தான் வருது. நான் எப்ப உஷாராவேன்னா இந்த ரெட் ஜோன் வரப்ப உஷாராவேன். இந்த ரெட் ஜோன் பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்கிற இடம். இந்த ரெட் ஜோன் வரப்ப நான் கொஞ்சம் உஷாராவேன்.
சார் இன்னைக்கு இன்னைக்கு நிஃப்டி 50 என்ன சார் எங்கேயோ போயிடுச்சு சார். ஆமா சார் 475 மார்னிங் வந்து கேப் அப்ல ஓபன் பண்ணிட்டு நடுவுல ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு, இறங்கிச்சு. ஆமா சார் நான் இதான் நம்ம குரூப்ல போட்டிருப்போம்ல, இண்டிகேட் ஆச்சு ஆமா நம்மளுக்கு. ஆமா. ரெண்டுமே டார்கெட் ஹிட் ஆக்சுவலா. எது? என்னன்னா அதான் இப்ப நம்ம மார்னிங் ஒரு செல் என்ட்ரி எடுத்திருப்போம், வேலிட் செல் வந்து செல் ஆமா என்ட்ரி எடுத்திருப்போம், அது ஆமா. டார்கெட் ஹிட். ம். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு பாருங்க, ரிவர்ஸ் பை கொடுத்து அது எடுத்ததுனால டார்கெட் ஹிட். அதான் இவ்வளவு பெரிய ரேலி வந்திருக்கு ஒரே நாள்ல. ஜூன் மந்த்துக்கும் ஆமா ஜூலை மந்த்துக்கும் இவ்வளவு பெரிய ரேலியா வந்திருக்கு. ஆமா ஆமா சார். இல்ல சார், அதான் நம்ம என்னன்னா எதுவுமே நீங்க அடிஷ்னலா அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். இதுக்குள்ள ம். வந்துட்டீங்கன்னா இது சொல்ற ரூல்ஸ் படி எடுத்தாவே போதும், நீங்க ப்ராஃபிட் வந்து ஈஸியா நீங்க மேக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுவே எல்லா எல்லா எப்படி சொல்றது, எல்லா விஷயத்தையும் அதுவே கிராக் பண்ணிடும். அதாவது நம்ம எங்க எடுக்கணும், எவ்வளவுக்கு எடுக்கணும், எவ்வளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் கரெக்ட் வைக்கணும், எவ்வளவு டார்கெட் கரெக்ட் வைக்கணும், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவ்வளவுதான் எல்லாமே வச்சிருந்தோம். ஏன்னா இப்ப இந்த இடத்துல பைக் கொடுக்கல, இந்த இடத்துலயும் பைக் கொடுக்கல எனக்கு. ஆனா நிறைய கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பைக் கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல பைக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ்ல என்ன ஆயிருக்குன்னா ஹிட் ஆயிருக்கும். ஆமா. ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா ரேண்டமா அவங்க ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ வச்சு சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே வேலைக்கு ஆகாது லாங் டேர்முக்கு. இல்ல ட்ரேடிங் வியூவே நிறைய பேர் முன்னாடி கொடுத்துருக்காங்க சார். இந்த மாதிரி ட்ரேடிங் வியூ அதுதான். ஆமா ஆமா சார், ஆமா ஆமா. அவங்களும் அந்த மாதிரி ஏதோ ம். அவங்களுக்கு ஐடியா வச்சு. இப்ப நேற்று எல்லாம் பாத்தீங்கன்னா வேலிட் பை கொடுத்து ஃபுல்லாவே மேல போனோம். அது முந்தா நேற்று புல் ட்ராப் கொடுத்து அப்படியே கீழே. டெய்லியுமே அது இண்டிகேட் பண்ணி காட்டுட்டு பாருங்க. இங்க பாருங்க வேலிட் பை கொடுத்து ஃபுல்லாவே ஆஃப் சைடு. ப்ரீவியஸ் டே எனக்கு புல் ட்ராப் கொடுத்து ஃபுல்லா. சார் இந்த இண்டிகேட்டர் ஆக்சஸ் ரிமூவ் ஆயிடுச்சு, நான் இதை செக் பாக்குறீங்களா பண்றேன். சார்? நான் பாக்குறேன். ஓகே சார், இப்போ இந்த XAUSDக்கு ப்ரொஜெக்ஷன் என்னது, புல்லிஷா? எக்ஸ்ஐ வச்சுட்டு லைவ்ல வேலிட் பை வந்து மேல போயிட்டு இருக்கு. ஓகே, லேட் ஆயிடுச்சு, இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? ஓகே இப்ப பாத்தீங்கன்னா 15 எனக்கு minutes-ஆ? இல்ல நம்ம இங்க எடுத்திருக்கணும், 4 மணிக்கு எடுத்திருக்கு. சாரி, வேலிட் செல் வந்திருக்கு, 4 மணிக்கு எடுத்திருக்கணும். ம். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம். இது 15 minutes. 5 minutes-ல என்ன சார் ப்ரொஜெக்ஷன்? 5 மினிட்ஸ்லயும் எனக்கு டார்கெட் ஹிட் ஆக்சுவலா. வேலிட் செல் பாருங்க, 4 புல் ட்ராப் கொடுத்துருக்கான். ஹெவி வெயிட்டேஜான ஒரு இடம். இப்போ இந்த ரிவர்சல் த்ரெட் வருது இல்லைங்களா? ஆமா ஆமா. இது வந்து சம்டைம்ஸ் பியரிஷ் ரிவர்சல் கன்ஃபார்ம் இல்ல அப்படின்னா அதான் நீங்க ட்ராப்புக்கு ஆக்சுவலா அது பார்க்க தேவையில்ல சார். ட்ராப்புக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ட்ராப் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதோட கான்செப்ட் என்னன்னா ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணிட்டு தான் ஒரு ஹியூஜான மூவ் வந்து கிரியேட் பண்ணும். எப்பயுமே ட்ராப் வந்து ஒரு சைட்வேஸ், தட் மீன்ஸ் ஒரு கன்சாலிடேஷன்ல தான் கிரியேட் ஆகும். ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஹியூஜான மூவ் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அதனால கமெண்ட்ரி வந்து ட்ராப்புக்கு நம்ம மேக்ஸிமம் பார்க்க தேவையில்லை. ட்ராப்க்கு கமெண்ட்ரி பார்க்க வேண்டாம்ன்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. சார், இப்போ ஒரு ட்ராப் வருதுன்னா அந்த ட்ராப்ல வந்து நம்மளுக்கு என்னது, அந்த வேலிட் பை வருதா வேலிட் செல் வருதா அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த கேண்டில் எடுப்போம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா நேற்று இந்த கோல்ட்ல தான் பார்த்துட்டு இருக்கிறப்போ வேலிட் செல் வந்துச்சு, திரும்ப அடுத்த கேண்டில் கீழே ஃபார்ம் ஆகி அது அந்த ஜோனை கிராஸ் பண்ணி மேல போயிடுச்சு. திரும்ப அது என்னாச்சு, ரிவர்ஸ் பை வந்துச்சு. ரிவர்ஸ் பை எடுத்து அந்த கேண்டில் முடியறப்போ திரும்ப அது வந்து ஜோனுக்கு கீழே வந்துச்சு அடுத்த கேண்டில். 15 மினிட்ஸா வந்து ஆமா 5 minutes சாரி, ரொம்ப சைட்வைஸா இருந்தது நேத்து நூன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல அதுதான் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 30 மினிட்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் தரணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, நம்மளுக்கு வேலிட் பைல தான் இருக்கு. தட் மீன்ஸ் ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. அப்ப மேஜர் டைம் ஃப்ரேம் வந்து எனக்கு பை சொல்லியிருக்கு. பட் அந்த பைக்குள்ளார ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், ஒரு புல் பேக் இருக்குமா. ஸோ அதை தான் நான் 15 மினிட்ஸ்ல டீகோட் பண்றப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ 30 minutes அடி ப்ரொஜெக்ஷன் வந்து புல்லிஷ், இப்போ வந்து புல் ட்ராப் வந்து பேரிஷா இருக்கு. கரெக்ட். இது ரெட் ஜோன் கிரீன் ஜோனுக்கு இடையில இருக்கு. இது கைண்ட் ஆஃப் சைட்வைஸா தான் போயிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஆமா 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 ஆமா. எதர் இது வந்து ஏதாச்சும் ஒரு ஜோன் கிராஸ் பண்ணாதான் கரெக்ட் ஃபாலிங்கோ அப் ட்ரெண்டோ நடக்கும். ஆமா ஆமா ஆமா. ஓகே. இல்ல என்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் வேலிட் பை வருதா அடுத்த கேண்டில்ல பை போடுங்க, செல் வருதா அடுத்த கேண்டில்ல செல் போடுங்க. பட் இம்பார்ட்டன்ஸ் வைஸ் 15-30க்கு எப்படி சொல்றது,
இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. 5 மினிட்ஸ் நீங்க எடுக்கலாம், பட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு குயிக் மூவ், ஒரு டார்கெட் 1 வரைக்கும் புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. ஃபாரெக்ஸ் ட்ரேட் உங்க ரெஃபரன்ஸ்ல எதுவும் கிரியேட் பண்ண முடியுமா சார் அக்கௌண்ட்? இங்க ரெஃபரன்ஸ்லயா சார்? ஆக்சுவலா அது டாக் போயிட்டு இருக்கு, பட் இப்போதைக்கு நீங்க ஆக்டாஃபெக்ஸ்ல ஓபன் பண்ற மாதிரி நான் பண்ணிக்கலாம் சார். ரெஃபரன்ஸ்ல நான் ஆக்சுவலா செக் பண்ணிட்டு இருக்கோம், பட் அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டாஃபெக்ஸ்ல பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு அப்டேட், ஆக்சுவலா ஜூலை 1 இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் மென்டார் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நம்ம லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு மார்னிங் 9:15 இருந்து ஈவினிங் ஒரு 4 வரைக்கும் லைவ்ல வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்க என்ன என்ட்ரி டவுட் கேட்டாலும் அந்த என்ட்ரிக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. புரோக்கர்ல இருந்து ஒரு கேண்டிடேட் ஹையர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எண்ட் டு எண்ட் அவங்க வந்து லைவ் என்ட்ரியில எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜூலை 1 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைவ் ட்ரேட் எடுக்கிறது. நிறைய பேர் அதான் கொரிஸா கேட்டிருந்தாங்க, லைவ் சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம ஜூலை 1 இருந்து இனிஷியேட் பண்ணோம். ஓகே சார், இந்த டேஷ்போர்ட்ல வந்து அலர்ட்டிங் எப்படி சார் நம்ம வெப் ப்ரௌசர்ல வச்சு செட் பண்ண முடியுமா? டேஷ்போர்ட்ல அலர்ட்டிங் சொல்றீங்களா? அந்த ஃபீச்சர் இப்போ இருக்கா நான் கேட்குறேன். இல்ல, இப்போ அலர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க டேஷ்போர்ட்ல டிஸ்பிளே ஆகிறத வச்சு தான் எடுக்க முடியும், பட் அலர்ட்டிங் வந்து இப்போதைக்கு இல்லை. ஓகே ஓகே. இது மொபைல் இந்த ஆண்ட்ராய்டு ஆப் கொடுத்தீங்க, அதுல இந்த ஃபியூச்சர் இன்கார்பரேட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இருக்கு, பட் டெலகிராம்ல இருக்கு. பட் என்னன்னா இப்போ 2 days முன்னாடி டிஸ்கஷன் போச்சு. ஆக்சுவலா நம்ம இப்போ இந்த கால்ஸை வச்சு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோன்னா அதே என்ட்ரியை வேற கம்யூனிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கால்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பிளாக் பண்ணலான்ட்டு யோசிக்கிறோம். ஓகே ஓகே. சார் அவ்வளோதான் என்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் இல்லை. தேங்க்யூ. ஓகே ஓகே சார். ஸோ இந்த ஃபியூச்சர் இப்போ அப்டேட் பண்ண ஃபியூச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க, அதை நம்ம அடுத்த வெர்ஷன்ல அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே சார். மேக்ஸிமம் குரூப்ல வந்து ஆக்டிவா இருங்க, அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஏன்னா இப்போ ஓப்பன் ஃபாரமா தான் வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு சில ட்ரேடர் வந்து சேம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, ஒரு சில ட்ரேடரால எடுக்க முடியல அப்படின்னா நீங்க அவங்க கூட சிங்க்ல இருங்க. தட் மீன்ஸ் அவங்க எடுக்கிறப்ப நீங்களும் இன்ட்ராக்டிவா கேளுங்க என்ன என்ட்ரி வருது. இப்போ லைவ்ல இப்போ இந்த 2 என்ட்ரி வந்திருக்கு, இப்போ இதுல எடுத்திருந்தாவே நம்ம ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ஏன்னா நம்ம ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுட்டு ப்ராப்பரான டார்கெட் வச்சுட்டு தான் நம்ம என்டர் ஆக போறோம். நம்ம எந்த இடத்துலையும் இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம போய் என்டர் ஆக போறது இல்லை. சாரி, ஒரு ஹியூஜான மூவ் கிரியேட் ஆகுறப்ப தான் நம்ம என்டர் ஆக போறோம். அதனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஒரு மினிமல் லாட்டை போட்டு ட்ரை பண்ணுங்க. அது வந்து ஒரு கம்யூனிட்டியா நீங்க வந்து எல்லாரும் இன்ட்ராக்டிவா கொண்டு போங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு தான் ஓடுறோம், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அது ஒரு கம்யூனிட்டியா பில்ட் பண்ணணும் நான் விருப்பப்படுறேன். ஸோ அதை உங்க சைட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா மற்ற கம்யூனிட்டிலாம் உங்களுக்கு எப்படி சொல்றது, மேனுவலா சொல்லி கொடுத்துட்டு நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 2 என்ட்ரிக்கு அவங்க மல்டிபிள் டைம்ஸ் அனலைஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு டைரக்டா எல்லாமே இங்க டிஸ்பிளேல நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ஒன்லி திங் நம்ம டைரக்டா போறோம், ஒரு ஆர்டர் போடுறோம், வெயிட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அதனால நீங்க சப்போஸ் நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுங்க. இல்ல ஜூம் மீட்டிங் மாதிரி அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் சார். அதுதான் சார், நம்ம ஜூலை 1 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அது கண்டிப்பா நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு கேண்டிடேட் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வச்சுட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் சார். அப்பதான் வந்து புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் சில விஷயம் தெரியும். கண்டிப்பா லைவ் சப்போர்ட் இருக்கு. ஜூலை 1 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் உமர், பீஸ் எவ்வளவு சார் இண்டிகேட்டர்? சார் 5,000 சார். பெர் மந்த் வந்து 5K சார்ஜ் பண்றோம். சரி சார்.
ட்ரேடிங் தனியா பண்ணுமா இல்ல உங்களுக்கு மட்டும் பண்ண போமா சார்? அதான் சார், ட்ரேடிங் வியூ நீங்க எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ண தேவையில்ல. ஏன்னா முதல்ல ட்ரேடிங் வியூ தனியா பண்ணிருந்தோம். சரிங்க பட் சார். இப்ப அதை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு செப்பரேட் டேஷ்போர்டா கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ சரிங்க அதுல சார். வர அலர்ட் எல்லாமே இதுல காட்டும். நீங்க சரிங்க சார். அதனால ஒன்லி அந்த டூலுக்கு மட்டும் நீங்க பே பண்ண போதும். ஓகே சார். சார் இதுல இந்த A+ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்களா சார்? ஆமா சார், டேஷ்போர்ட் நான் கரெக்ட் ஆமா சார். அது ஆக்சுவலா பத்தி அது சொல்லுங்க சார். அது வந்து டெஸ்டிங்ல இருக்கு சார். ஆக்சுவலா லாஸ்ட் வீக் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தேன். பட் அது இன்னும் ஃபுல் ஃபிளெஜா இன்னும் முடியல. ஆக்சுவலா அது டெஸ்டிங்ல இருக்கு. பட் அது எல்லாராலையும் அடாப்ட் பண்ண முடியுமா, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வருது ஒரு சிலவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ இருக்கிற என்ட்ரி, இந்த என்ட்ரி வந்து குட்டான என்ட்ரி, தட் மீன்ஸ் ஒரு குவாலிட்டியான ஒரு செட்டப் இது. பட் நான் இன்னும் கொஞ்சம் இதுல ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அது முடிச்சிட்டேன்னா நான் இதை வந்து நான் நெக்ஸ்ட் அப்கிரேட்ல கொண்டு வந்துடுறேன். ஏன்னா ஓகே எல்லாருக்கும் சார். கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி பண்ணணும்ன்ற ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கேன். So, அதுதான். சார் இதுல மொபைல் அலர்ட் மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னீங்க சார். அதை ஃபர்ஸ்ட் இதுல ஆமா சார், என்ட்ரி ஆமா எடுத்தோம்னா மொபைல் அலர்ட் வரும் அப்படின்ட்டு. இல்ல அதான் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு சார். இப்ப மொபைல் ஆப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். சேம் இப்ப நீங்க இந்த டேஷ்போர்ட்ல பாக்குற மாதிரியே உங்களுக்கு மொபைல்ல டிஸ்பிளே ஆயிடும், மொபைல்ல வந்துடும். ஸோ நீங்க மொபைல்ல பார்த்து கூட நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் அலர்ட் மாதிரி வராது இப்போதைக்கு. ஏன்னா அந்த அலர்ட் வந்து நான் ஃபியூச்சர்ல நான் இப்போ 1 or 2 வீக்ஸ்ல நான் வேற எதனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பாக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு மொபைல்ல அலர்ட் வர மாதிரி கூட நான் செட் பண்றேன். ஏன்னா 2 days முன்னாடி எனக்கு ஒரு சிலவங்க சஜஷன் சொன்னாங்க. ஸோ நம்ம கால்ஸ் வந்து மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இதை வந்து கால்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்றாங்களா, ஸோ அது நமக்கு தான் பேட் நேம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் அது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து கால்ஸ் மாதிரி நீங்க எடுத்துக்க வேணாம். இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஸ் சர்வீஸ், ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராடக்டா இருக்கு. இதுல இருந்து நீங்க எப்படி சொல்றது, ஒரு சர்வீஸ் மாதிரி எடுத்து நீங்க மணி மேக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். உங்களோட டைம் வந்து பியூரா நம்ம வந்து எலிமினேட் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் சார்ட்ல எந்த ஒரு சார்ட் எடுத்தாலும் நீங்க எல்லா இடத்துலயும் போய் அனலைஸ் பண்ண தேவையில்லை. டைரக்டா உங்களுக்கு என்ட்ரி எங்க எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்க போடணும் அப்படின்றது வந்துடும். ஒன்லி திங் அந்த ரூல்ஸை மட்டும் நீங்க தெளிவா கத்துக்கிட்டா போதும். சப்போஸ் அதுல இன்னும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ட்ரேட் பண்றாங்கல்ல நம்ம டூலை வச்சு, அவங்க கூட நீங்க ஒன் ஆர் டூ செஷன் அவங்க கூட 1 or 2 செஷன் கால் பண்ணியோ இல்ல அவங்க ஜூம் மீட்டிங்கோ ஏதோ ஒன்று வச்சு அவங்க கூட சேர்ந்து இன்டராக்டிவா ட்ரேட் பண்ணீங்கன்னா எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ்ல உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த கேண்டிலை பத்தி நம்ம அந்த அளவுக்கு இது என்ன கேண்டில், இது ஏன் அந்த கேண்டில், அது எதுவுமே வேணாம் சார், எதுவுமே வேணாம் சார். அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் படிச்ச வரைக்கும், நான் டீப் டைவ் பண்ண வரைக்கும் அது எல்லாமே ஒரு நம்மள வந்து எப்படி சொல்றது, ஒரு மாயை வலைக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். ஓப்பனா பப்ளிக்கா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அப்ப அது பப்ளிக்கா கிடைக்குது அப்படின்னாலும் எல்லாராலையும் பணம் பண்ணிட முடியும்ல. அந்த பப்ளிக்கா வைக்காத விஷயத்துலதான் நம்மளால பணம் பண்ண முடியும். அப்ப பப்ளிக்கா இருக்கு. ஆமா சார், அதைதான் இப்ப நான் டீகோட் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன். இது எவ்வளவு நாள் மார்க்கெட்ல எப்படி சொல்றது எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. பட் இருக்கிற வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் பண்ணுங்க. இல்ல இப்ப இந்த கேண்டில் வந்து டோஜி கேண்டில், அது எதுவுமே பார்க்கலாம் இந்த கப்பண்டில் அப்புறம் ஃபிளாக் அப்படின்னு நிறைய சொல்றாங்க இல்லையா, அது எதுவுமே வேணாம் சார். ஏன் சொல்றேன்னா, உங்களோட டிசிஷன் இருக்குல்ல, உங்க மைண்ட் வந்து இப்போ ஒரு என்ட்ரி இந்த இடத்துல எடுக்குதுன்னா ஒரு மல்டிபிள் டிசிஷனை யோசிக்க வைக்கும். நாங்க செல் போலாமா, இல்ல ஒரு கிரீன் கேண்டில் வந்தோடனே நான் பொசிஷனை கட் பண்ணிட்டு வெளியே வரலாமா அப்படின்னு மல்டிபிள் தாட் வந்து உங்களுக்கு தோணும். அந்த தாட் தோணுச்சுனாவே உங்களால ட்ரேட் கிளாரிட்டி எடுக்க முடியாது. பட் இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போட்டேன்னா என்னோட டார்கெட்டிங் வச்சேன், ஸ்டாப் லாஸ் இங்க வச்சேன்னா டார்கெட்டிங் இது வரைக்கும் இருக்குன்னா வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆகும்னா, ஓகே ரெட் கலர்ல இங்க இண்டிகேஷன் காட்டுது, அப்ப செல்லர்ஸ் உள்ள அதிகமா இருக்காங்க, அந்த இடத்துல நான் பை பண்ணக்கூடாது அப்படின்னு காட்டிடும். இது வந்து உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு எப்படி சொல்றது ரெஜிஸ்டர் ஆயிடும். ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு 5 to 10 வருஷம் ஆனாலும் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க ட்ரேட்ல. ஸோ நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே நம்ம வச்சுக்கணும். நம்மளுடைய அந்த இந்த ஆப்ல போய் இந்த இது ப்ரோக்கரேஜ்ல நம்ம இதெல்லாம் செட் பண்ணிக்கணும் கரெக்டா, இதை பார்த்துட்டு. ஆமா 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 சார், ஆமா.
இது பார்த்துட்டு அங்க போறதுக்குள்ள மாறிடுமா எப்படி சார் இது? ஒரு இல்ல டைம் சார், நம்ம இல்ல மார்க்கெட் ஆர்டர் தானே நம்ம எடுக்கிறோம், அதனால அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம நியர் லோல எடுத்துருவோம். நியர் லோ இல்ல ஆமா நியர் ஆமா சார், நியர்பை எடுத்துருவோம் நம்ம. நியர் லோல எடுத்துருவோம் இல்ல நியர் ஹைல கட் பண்ணுவோம். ஆமா ஆமா சார், ஆமா. சோ நமக்கு இது ட்ரேட் பண்றது பார்த்து ட்ரேட் எடுக்கிறப்ப அது எவ்வளவு நேரம் சார் வேலிட்? அது இல்ல மேக்ஸிமம் 1 மினிட் இல்ல 1 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஆர்டர் எடுத்துடணும் சார். ஓகே. அது டார்கெட் வந்து இது பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்ல ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றதா? கரெக்ட். ஆமா சார், ஆமா. ஓகே. இப்ப ஸ்டாப் லாஸ் இதுல கொடுத்துருவீங்களா சார் இதுல? ஆமா சார், மேல இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன், டேபிள்ல இருக்கும். அங்க அதை நான் போட்டுட்டா போதும், ஸ்டாப் லாஸ் போதும். ஆமா சார். சார் இப்ப ஸ்டாக் ஆப்ஷன் டெலிவரி எடுக்கலாம்னா எந்த டைம் ஹை டைம் ஃப்ரேம் பண்ணுங்க சார்? சார் வீக்லி சார், இப்ப வீக்லி வந்துட்டீங்கன்னா சரி சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு XIUSD ஓகே. இப்போ நான் BSE ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். BSE ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு சின்னதா ஒரு கிரீன் கேண்டில் இந்த வாரம் ஃபுல்லா புல்லிஷ் ப்ரெஷர்ல இருக்கு. பட் நான் இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நான் வேலிட் செல் படி நான் டவுன் சைட் வியூல வந்து இருக்கலாம். ஓகேங்களா, BSE பொறுத்த வரைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டாக்ஸுக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரிலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். ஒரு வேலிட் பை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பை ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஓகே, அதே மாதிரி JSW ஸ்டீல்ல பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல் ட்ராப் ஜோன்ல இருக்கு. தட் மீன்ஸ் செல்லர்ஸ் அதிகமா இருக்கிற ஏரியால இருக்கு. ஸோ இந்த ஏரியா பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து வேலிட் செல், தட் மீன்ஸ் செல் ஆர்டர் வந்து நீங்க இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எடுக்கலாம். சார் இப்போ மத்தியானம் நம்ம குரூப்ல போட்டுருக்கீங்களா சார், கேபிட்டல் ட்ரேடர்ஸ்னு ஒரு 6 மணிக்கு மீட்டிங் இருக்காங்க? ஆமா சார், அது ஆக்சுவலா என்னன்னா நம்ம குரூப் மெம்பர் ஒருத்தர் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு செப்பரேட்டா. அது நம்ம கிடையாது ஆக்சுவலா, அது நம்ம குரூப் மெம்பர் ஒருத்தர். ஸோ அவர் கம்யூனிட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக நான் லிங்க் போட்டிருக்காரு, அவரோட குரூப் லிங்க். ஓ, நம்மளதுல போட்டிருக்காரா? நம்ம இதுல போட்டிருக்காரு. இப்ப IPO, ETF, நிஃப்டி பீஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கூட இதுல இது பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார். சில்வர் பீஸ் இப்போ சில்வர் பீஸும் நான் டேஷ்போர்ட்ல காட்டியிருக்கேன். ஓகே, சில்வர் பீஸ் பாத்தீங்கன்னா வீக்லியில எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து புல் ட்ராப் இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே அது ஒரு டவுன் சைட் ப்ரெஷர்ல தான் இருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி ஃபார்ம் ஆயிருக்கு கோல்டு பீஸ். கோல்டு பீஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லாவே ஒரு செல்லர் ரிலேட்டடான ஜோன்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் TCS கொஞ்சம் வச்சு காட்டுங்க சார். ஓகே, TCS பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா புல் ட்ராப் வந்து 22 டிசம்பர் 2025 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு ஹெவி ஃபாலு. இங்க பாத்தீங்கன்னா வேலிட் செல் இப்போ பிப்ரவரி மாசம் ஸ்டார்டிங்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஃபாலு. அப்புறம் ரீசெண்டா பியர் ட்ராப் கொடுத்து வேலிட் பை வந்திருக்கு. பட் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி டவுன் சைட் டைரக்ஷன்ல தான் இன்னும் செல்லிங் ரிலேட்டடான ஏரியால தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா இது 2161. என்னன்னா இப்ப இது ஒன்னும் வீக்லி கேண்டில்ன்றதுனால இப்ப 3250 இருந்து 2161 வரைக்கும் வந்திருக்கு. அது அப்ராக்சிமேட்டா ஒரு 1100 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம ஒரு மந்த்லி பொசிஷன் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். புட் சைட்ல இல்ல ஃபியூச்சர்ல. ஆமா, ஃபுட் சைட்ல நம்ம எடுக்கலாம். நம்ம மந்த்லி கான்ட்ராக்டா ஒரு 3 months தாண்டி இருக்கிற கான்ட்ராக்டா
இப்ப மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்தோம்னா ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணிக்கலாமா சார் அது? பண்ணலாம் சார். வீக்லி இந்த மண்டே எடுத்து அடுத்த மண்டே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பெர்சிஸ்டன்ட் கம்பெனி. பெர்சிஸ்டன்ட்ல இந்த இடத்துல புல் ட்ராப் கொடுத்துருக்கு, வேலிட் செல் கொடுத்து தொடர்ந்து ஒரு 5 வாரத்துக்கிட்ட ஃபாலு, அதுக்கப்புறம் வேலிட் பை கொடுத்து கொஞ்சம் அப்ல போயிருக்கான், பட் திருப்பி ரிவர்சல் கொடுத்து இப்ப டவுன்ல தான் வந்துட்டு இருக்கான். மார்க்கெட்ல தேவையில்லாத கத்துக்காதமா தேவை இருக்கிறது மட்டும் நமக்கு என்ன ஆமா, தேவை இருக்கிற கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆவீங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா 5 வாரத்துக்கு நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். 5 வாரத்துக்கு ஹோல்ட் பண்ணிருக்கலாம். கரெக்டா 2 மார்ச் அன்னைக்கு நீங்க எக்ஸிட் ஆயிருக்கலாம். இது எப்ப என்ட்ரி ஆகணும் எப்ப எக்ஸிட் ஆகணும் இந்த டூல் கொடுத்துருமா சார் உங்களுக்கு? கொடுத்துரும் சார், கொடுத்துரும். அது இந்த மந்த்துக்கு இந்த டேட்ல ஆயிடும்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். இல்ல அப்படி கொடுக்காது, நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம இப்ப அதுதான் இப்ப சரி இங்க ஒரு செல் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் ஆகுதுன்னா அங்க பையர்ஸ் உள்ள வராங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நான் செல் என்ட்ரி எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், அந்த செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பை ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வேலிட் பை வந்திருக்கு, ஒரு ஷார்ட் அப் மூவ் போயிருக்கு, பட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரிவர்சல் ஆயிட்டோடனே நான் அந்த பொசிஷனை பை எடுத்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் செல் சைடு வந்து நான் மாறிடுவேன். ஓகேங்களா, சப்போஸ் ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம போய்டுவோம். கரெக்ட். சப்போஸ் நான் 2 டைம் ஃப்ரேம் கம்பேர் பண்ண சொன்னேன், இதுல வீக்லி இருக்கா, சப்போஸ் வீக்லி கூட நம்ம டேவை கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, வீக்லி கூட ஒரு டேவை கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ இன்னும் இதுக்குள்ள இருக்கிற ப்ரெஷரை வந்து காட்டும் பாருங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து கரெக்டா இந்த பாயிண்ட்ல வந்திருக்காங்க. 8ஆம் தேதி ஏப்ரல் வந்திருக்காங்க. உள்ள வந்து செம பெரிய ஃபால், ஃபுல்லாவே இது வரைக்கும் கீழே பாட்டம் எப்பயும் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், ஒரு 150 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனக்கு புல் ட்ராப் தான் ஹெவி வெயிட்டேஜ் கொடுத்து இப்போ ரிவர்சல் கொடுத்து மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆயிட்டு இருக்கு. அப்போ இன்ஃபோசிஸ்ல இப்போ நம்மள கேட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்திருக்காங்க, செல்லர்ஸ். தட் மீன்ஸ் மார்க்கெட் இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 1 2 3 4 5 6 7 8 நாள் கிட்ட ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. அப்ப அது வந்து நம்ம எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னா 29ஆம் தேதியே கண்டுபிடிச்சிட்டோம். 29ஆம் தேதி மேவே கண்டுபிடிச்சிட்டோம். இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. பட் மற்ற பிளேயர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா மார்க்கெட் மேலதான் போயிட்டு இருக்குன்னு. அந்த கேண்டிலுடைய கலர் வச்சு சொல்றாங்க அவங்க. ஆமா, கரெக்ட் சார். ஆமா, அந்த கிரீன் கேண்டில் வந்துட்டா மேலதான் போகும், ரெட் கேண்டில் வந்துட்டா கீழ வந்துரும் அப்படின்ட்டு. இது ஒரு செட்டப்போட நீங்க முன்கூட்டியே இதெல்லாம் டிகோடிங் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். ஆமா சார், ஆமா. ஸோ இது டிமார்ட் வேலிட் பை வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கான். அப்புறம் புல் ட்ராப் கொடுத்து இப்ப ரிவர்சல் கொடுத்து செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் சார். ஆமா சார், ஆமா. இல்ல அந்த செல்லிங் ப்ரெஷர் நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம 5 வாரத்துக்கு ஹோல்ட் பண்ணலாம்ல. 5 to 6 வாரம் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு லாட் வாங்கி வச்சுட்டு கூட ஒரு 5 வாரத்துக்கு வச்சு. ஆமா, தைரியமா ரிஸ்க் எடுக்கலாம். டிக்சன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இப்ப. டிக்ஸான் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 22 செப்டம்பர் 2025 இருந்து ஃபுல்லாவே ஃபால் ஆயிட்டு இருக்கு. டிக்ஸான்ல அதான் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 9 months கிட்ட தொடர்ந்து ஃபால் தான். ஸோ கரெக்டா அது வந்து ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2025 வேலிட் செல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ரிவர்சல் கொடுத்து ஸ்டில் பாத்தீங்கன்னா ஃபால் தான் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு பியர் ட்ராப் எங்கேயுமே ஃபார்ம் ஆகல. அப்ப ஃபுல்லாவே இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் ப்ரெஷர் தான் உள்ள கிரியேட் ஆகுது. பியர் ட்ராப் வர வரைக்குமே ஹோல்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம் சார், கண்டிப்பா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்ப ட்ரில் டவுன் பண்ணி நான் டே டைம் ஃப்ரேம் வரேன். இதோட காம்பினேஷன் வந்து டே டைம் ஃப்ரேம், வீக்லியோட காம்பினேஷன். இப்போ டே டைம் ஃப்ரேம் வரேன்னா ஸோ இதுல எங்கன்னா பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கா பாருங்க, எக்ஸாக்டா இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த இடம் வந்தப்ப என்ன பண்ணிருப்பேன், நான் பொசிஷனை கட் பண்ணிருப்பேன். இல்ல இதுக்கு முன்னாடிலாம் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் வந்திருக்கு. பட் என்னன்னா உங்களுக்கு அந்த வேலிட் பை வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகுதான்னு பாருங்க. ரிவர்சல் வருது அப்படின்னா
நீங்க அப்படியே எடுத்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, நீங்க க்ளோஸ் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இடத்துல பை ட்ராப், இந்த இடத்துல பை ட்ராப்னா எப்ப வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருதோ அப்ப க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரிவர்ஸ் செல் அப்படின்னு வருதுன்னா அந்த இடத்துல நீங்க வந்து செல் சைடே நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்ல நான் வீக்லி வச்சே நீங்க பாக்குறேன் அப்படின்னா நீங்க வீக்லி வச்சே நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி கடைசியா ஃபார்ம் ஆகிற ஜோன் இருக்குங்களா, கிரீன் ஜோன். ஸோ அதுக்குள்ள வர்றப்பெல்லாம் உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர். ஸோ அது மாதிரி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ செல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிக்ஸாம் பொறுத்த வரைக்கும். சார் அந்த மார்க் ஆகுறது ஃபேர் வேல்யூ கேப்பா சார்? எல்லாமே இருக்கு சார் இதுல. பேக் எண்ட்ல நம்ம எல்லாமே அனலைஸ் பண்றோம். ஆர்டர் ஃப்ளோ, ஃபேர் வேல்யூ கேப், வால்யூம் ப்ரொஃபைல், இம்பேலன்ஸ். ஸோ அதுதான் இப்போ சார் ஒருத்தவங்க கேட்டாங்க ரீசெண்ட் அப்கிரேட்ல அதை நான் ஓப்பனா காட்டுறேன். தட் மீன்ஸ் ஏன்னா நிறைய பேர் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறதுனால அது வந்து சார்ட்லேயே நான் இண்டிகேட் பண்ற மாதிரி கொண்டு வரேன். பட் அது ஒரு சிலவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டியா உங்களால எடுக்க முடியாதுன்றதுனால தான் அதை நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த வெர்ஷன்ல அது ஓப்பனா காட்டுறதுனால இன்னும் உங்களுக்கு அக்யூரேஸா தெரியும். தேங்க்யூ சார். ஓகே சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வேற எதனா கொரி சொல்லுங்க சார். டாக்டர் ஒரு கடைசி ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த எண்ட் ஆஃப் டே என்ன ட்ராப் ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே நீங்க ஃபைனலைஸ் பண்றதா சொன்னீங்களா? ஆமா ஆமா. இது வந்து நிஃப்டிக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா இல்ல எல்லாத்துக்குமே? நம்ம எல்லாமே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் சேம் கான்செப்ட் தான். ஸோ லைக் புல் ட்ராப் ஃபார்ம் ஆச்சுன்னா கேப் டவுன் வரும். ஆமா. ஓகே, வைஸ் வெர்சா. ஓகே சார், ஃபைன். அது வந்து நீங்க ஒரு எக்ஸல்ல ட்ராக் பண்ணுங்க, ஒரு நோட் பேட்ல. எக்ஸல்ல நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ 1 வீக்கா. சூப்பர். இது மேட்ச் ஆகுது, அதனால தான் நான் இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இது நீங்க வந்து ட்ராக் ஆக்சுவலா வொர்க் ஆகுதுன்னா நம்ம அந்த பிடிஎஸ்சி ட்ரை பண்ணலாம். ஆமா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு டேக்குள்ள இருக்கிற அந்த பெரிய கேப் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்ல பண்றப்போ. கண்டிப்பா. ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. சார் இப்ப பிரீமியம் இப்ப பணம் அனுப்பிட்டா மண்டேல இருந்து ஆக்டிவேட் பண்றீங்களா? ஆமா சார், மண்டேல இருந்து. இல்ல நீங்க சப்போஸ் இன்னைக்கு பே பண்றீங்கன்னா நான் இன்னைக்கே கூட ஆக்டிவேட் பண்ணிடுறேன். சரிங்க சார். இல்ல சனியார் லாஸ் ஆகும்ல, அதான் கேக்குறேன். அப்படி சொல்லுங்க, அப்ப மண்டே கூட பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். சரி சார். ஓகே சார். ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிக்கோ சார். தேங்க்யூ. ஷூர் சார், தேங்க்யூ.